அன்பான தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பில் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய 48வது நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடையில் 305வது அமர்வாக அமைகின்றது. இன்றைய நிகழ்வில் மக்ஜர் இலக்கிய இயக்கத்தில் மிகைல் நெய்மியின் உரையாடல் நோக்கு என்ற பொருண்மையில் நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் பாளையங்கோட்டை தூய சவேரியா கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றுகின்ற அருமை தம்பி இதயராஜா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அருமை தம்பி திருவாரூர் மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர், மாவட்ட செயலாளர் தம்பி சந்திரசேகர் இசைப்பாடலை பாடவிருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு அருமை தம்பி குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட இணைச் செயலாளர் ஜார்ஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் பேசவிருக்கின்ற தம்பி இதயராஜா எப்போதுமே சமூக அக்கறையோடு செயல்படுகின்ற ஒரு கல்லூரி பேராசிரியர். சமூக அக்கறை என்று சொல்லுகிற போது சமூகத்தினுடைய அடித்தட்டின் மீது அதிக அக்கறை கொண்டவர். அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள், அடித்தட்டு மக்களுடைய சித்தாந்த பிரச்சனைகளை எப்போதுமே மிகுந்த நேசத்தோடு அணுகக்கூடிய ஒரு பேராசிரியர். அதனால்தான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடு கூட சித்தர்களை பற்றிய ஆராய்ச்சியாக அது அமைந்திருந்தது. அதுவே அவருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்ட கண்ணோட்டம் என்பதை காட்டுகிறது. அவர் நம்முடைய ஆராய்ச்சி குழு கூட்டங்களில் பேசிய தலைப்புகளாக இருக்கட்டும், அல்லது ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் வந்து பேசுகின்ற தலைப்புகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த ஒரு கண்ணோட்டம், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது பெரிய மேட்டுமை சக்திகளால், வைதிக சக்திகளால் ஓரங்கட்டப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவதில்தான் தம்பி இதயராசாவினுடைய அக்கறை இருப்பதை நான் பார்த்து வருகிறேன். அதுவே அவருடைய அறிவு பயணத்தினுடைய ஒரு அடிப்படையான தன்மையாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். கல்லூரி பேராசிரியர் என்ற முறையில், தமிழ்துறை தலைவர் என்ற முறையில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தம்பி அவர். மட்டுமல்ல, அண்மையில் அவர் செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றே சொல்ல வேண்டும். தூய சவேரியார் கல்லூரியில் ஒரு தத்துவ பயிலரங்கை 2 நாட்கள் நடத்தினார். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் நடத்தினார். பொதுவாக தமிழ்துறை என்பது இலக்கிய கருத்தரங்குகள் அல்லது இலக்கிய பட்டறைகளை நடத்துவதை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் ஒரு தமிழ்துறை தலைவர் ஒரு தத்துவ பயிலரங்கை 2 நாட்கள் நடத்துவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அது தம்பி இதயராசா பயணம் செய்யக்கூடிய ஒரு அகலமான ஒரு பாதையை காட்டுகிறது, அல்லது ஒரு ஆழமான ஒரு பாதையை காட்டுகிறது என்றுதான் சொல்லுவேன். அது அவருடைய ஆளுமையை, அவருடைய எதிர்கால பயணத்தை மேலும் மேலும் சிறப்பாக ஆக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் அதை பார்க்கிறேன். ஆய்வுக்குழு கூட்டத்திலும் சரி, அல்லது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய கூட்டங்களிலும் சரி, எப்போதுமே முதல் ஆளாக வந்திருந்து அதில் செயலூக்கமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை எப்போதுமே நான் பார்த்து வருகிறேன். அந்த வகையிலே நமக்கு ஒரு அருமையான ஒரு பொருண்மையில் நமக்கு இன்றைக்கு ஒரு உரையை அவர் தர வந்திருக்கிறார்.
அதே போல இன்றைக்கு தலைமை தாங்கக்கூடிய தோழர், என்னுடைய நண்பர், என்னுடைய நீண்டகால நண்பர், பால்யகால நண்பர், கல்லூரி நண்பர் என்று அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். மிக நீண்ட நட்பும் உறவும் உள்ள ஒரு என்னுடைய இனிய தோழர் அவர். கலை இலக்கிய பெருமன்றத்திலும், அதே போல ஆராய்ச்சி குழுவிலும், அதே போல ஜீவானவா சிந்தனை பள்ளியிலும் காத்திரமான பங்களிப்புகளை எப்போதுமே செய்து வரக்கூடிய நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன். அவரும் தூய சவேரியார் கல்லூரியில் பேராசிரியராக, நாட்டார் வழக்காற்றியல் துறையினுடைய தலைவராக, அங்கு செயல்படக்கூடிய நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராக பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர். இந்த ஓய்வு காலத்திலும் தன்னுடைய இலக்கிய பணிகளையும் ஆராய்ச்சி பணிகளையும் செவ்வனே செய்து கொண்டிருப்பவர். பேராசிரியர் நாவாவினுடைய மாணவர். பேராசிரியர் நாவாவினுடைய அந்த மரபுரிமைகளை, பேராசிரியர் நாவாவினுடைய அந்த ஆய்வு தடத்தை இன்றைக்கும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டிருப்பவர். தூய சவேரியார் கல்லூரியில் நாவா நாட்களை கொண்டாடியதிலும் சரி, அல்லது பேராசிரியர் நாவாவினுடைய 100 வந்தபோது சாகித்ய அகாடமியோடு சேர்ந்து பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் சிறப்பாக நடத்திய 100 விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது பேராசிரியருடைய ஆராய்ச்சி பத்திரிகையை தொடர்ச்சியாக கொண்டு வருவதிலும் சரி, அல்லது வேறு ஒன்றுமில்லை, இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த நாவா ஆய்வுக்குழுவும் கூட அவருடைய சிறப்பான முன்னெடுப்பால் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒன்று. பேராசிரியருடைய காலத்தில் பெரும்பாலும் 2 மாதத்துக்கு ஒரு முறையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு ஆராய்ச்சி கூட்டம் இது. அவர் தார்வார் பல்கலைக்கழகத்தில் அவர் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றிய அந்த ஓராண்டு ஈராண்டு காலத்தில் மட்டும்தான் ஆராய்ச்சி கூட்டங்கள் நடைபெறவில்லை. ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு ஆராய்ச்சி கூட்டங்களை நடத்துவதில் பல இடங்களில் நடந்தது. ஆனாலும் அங்கங்கே சுணக்கங்கள் தான் அதிகமாக இருந்தது. பல கூட்டங்கள் நடக்கும், பல நேரங்களில் கூட்டங்கள் நடக்காது என்று இருந்தது. ஆனால் பேராசிரியர் ராமச்சந்திரன் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மெய்நிக சந்திப்புகளை தொடர்ந்து அந்த மெய்நிக சந்திப்பு மூலமாக இந்த ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்த போது அதிலிருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்தி வருகிறார். 48வது கூட்டம் என்று சொல்லுகிற போது 48 மாதங்கள் என்பதை இந்த இடத்திலே நினைவு கூற நான் விரும்புகிறேன். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மாதம் கழிந்தால் இந்த நாவா பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய 50வது கூட்டத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அது ஒரு வகையில் பேராசிரியர் நாவாவினுடைய சிந்தனைகளை, அவருடைய தத்துவ நிலைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பயணத்தில் அது ஒரு மைல்கல்லாக அமையும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த சிறப்பான இந்த கூட்டத்தில் இன்றைக்கு இந்த மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கிற அன்பான தோழமைகள், ஆளுமைகள் எல்லோரையும் முதற்கண் வரவேற்று, அதே போல் முகநூல் நேரலைகளில் 5 முகநூல் பக்கங்களில் இன்றைய இந்த நிகழ்வுகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. அந்த முகநூல் நேரலையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான தோழமைகள் அவர்களையும் வரவேற்று இன்றைய இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தரும்படி என்னுடைய அன்புக்குரிய இனிய நண்பர், தோழர், பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழமை நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வினுடைய தொடக்கமாக முதலில் அன்பு தம்பி ஜார்ஜ் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை இசைப்பார்கள். அவர் பாடுகின்ற பொழுது நாம் வீடியோவை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தோழர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீடியோ ஆஃப் செய்ய வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தினால் போதும்.
நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி ஜார். அடுத்ததாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற திருவாரூர் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி நீடாமங்கலம் சந்திரசேகரன் அவர்களை இசைப்பாடல் பாடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். 305வது மெய்நிகர மேடையில் அனைத்து ஆளுமைகளையும் இந்த மாலை நேரத்தில் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியில் மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்களையும், இந்நிகழ்வில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற எனது அன்பு பாசத்திற்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அண்ணன் ஜார்ஜ் அவர்களையும், அதே போன்று இன்று 305வது மெய்நிகர் மேடையில் நம்மளோடு உரையாட வருகிற தூய சவேரியார் கல்லூரியுடைய பாளையங்கோட்டை அவருடைய பேராசிரியர் அன்பிற்குரிய ஐயா இளையராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஒரு சிறிய பாடல். இது தஞ்சை மண்ணை பற்றியது. டியூன் நல்லா இருக்கும். உங்களுக்காக இந்த பாடலை பாடுகிறேன். பூவிரியும் காவிரியின் நாற்றங்கரையிலே பொன்வயல்கள் விடியும் அடி வானம்பரையிலே வானம்பரையிலே பாய் விரிதல் போல் விரியும் நீரின் பரப்பிலே வாய் விரியும் செங்கமலம் பவள நிறத்திலே காவியங்கள் இப்படித்தான் தஞ்சையை பாடும் களஞ்சியங்கள் இருந்து மக்கள் வயிறுகள் வாடும் வயிறுகள் வாடும். பூவிரியும் காவிரியின் நாற்றங்கரையிலே பொன்வயல்கள் விடியும் அடி வானம்பரையிலே வானம்பரையிலே செந்நீரில் கண்ணீரில் வேர்வை கலந்து ஏகமே தூரிகையாய் வண்ணம் குலைத்து பொன்னிவள நாடு எனும் ஓவியம் வரைந்து புழுதி மகன் துவி கழித்தான் மனது மகிழ்ந்து மனது மகிழ்ந்து. பூவிரியும் காவிரியின் நாற்றங்கரையிலே பொன்வயல்கள் விடியும் அடி வானம்பரையிலே வானம்பரையிலே வானெழுத கண்ணீரை மலையென சொல்வார் பூவெழுத கண்ணீரை தேனென சொல்வார் தாரிப்பால் சவுக்கடியின் வழி பொறுக்காமல் தஞ்சை மகள் அழுத கண்ணீர் காவிரி என்பார் காவிரி என்பார். சந்திரனில் முகம் பார்க்கும் தஞ்சை கோபுரம் கோபுரத்தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம் ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாகனம் அழித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும் செங்கொடியாகும். பூவிரியும் காவிரியின் நாற்றங்கரையிலே பொன்வயல்கள் விடியும் அடி வானம்பரையிலே வானம்பரையிலே சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும் வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்பட போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உன் திருநாமம் உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளி பிரவாகம் ஒளி பிரவாகம்.
முன்னேறு முன்னேறு உழவர் சங்கமே, மண்ணும் அதும் மனமும் இனி நமது சொந்தமே. வயல்வெளியும் வயல்வெளி மேல் குடை பிடித்தாடும், வான்வெளியும் பாடுக நம் உரிமை கீதமே, உரிமை கீதமே. ஊரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே, பொன்வயல்கள் விடியும் அடி வானம்பரையிலே, வானம்பரையிலே, வானம்பரையிலே. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி தம்பி சந்திரசேகர். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பாடல், அற்புதமாக பாடினீர்கள். ஈவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இனி தலைப்பிற்கு நேரடியாக வரலாம். ஒரு அற்புதமான தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு. நமது அரங்குகளில் பெரும்பாலும் இதை பற்றி நாம் பேசியதில்லை. அந்த தலைப்பில் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சுஜா இதயராஜா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவரிடம் அடுத்த மாதம் நீங்க ஆராய்ச்சி கூட்டத்துல பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்த விதமான மறுப்பையும் சொல்லாமல் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியரை பற்றி தலைமை தாங்கக்கூடிய எனக்கு எதுவும் தெரியாது. சில விஷயங்கள், 1-2 விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு எழுத்தாளர், அதே நேரத்தில் சிறுகதை எழுதுவார், நாவல்கள் எழுதியிருக்கிறாரு, கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. முக்கியமாக அவர் ஒரு தத்துவவாதியாகவும் இருக்கிறார். இவருடைய எழுத்துக்கள் ஆன்மீகம் சார்ந்த எழுத்துக்கள். ஆன்மீக எழுத்தாளர் என்றுதான் அவர் பிரபலமாகி இருக்கிறார். த புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிற ஒரு நூல் உலக அளவில் பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு நூல். அதே நேரத்தில் அரபு இலக்கியத்துல, நவீன அரபு இலக்கியத்துல மிக முக்கியமான ஒருவராக அவர் கருதப்படுகிறார். அவருடைய பிறப்பு வளர்ப்பு பற்றியெல்லாம் நான் அதிகமாக பேசல, அது தம்பி இதயராஜா பேசுவார். இஸ்லாமிய எழுத்தாளர்கள், குறிப்பாக மக்தியரி இலக்கியவாதிகள், அவர்களோடு இணைந்து அவர் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் முக்கியமாக இந்த ஓஷோ, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓஷோ, கொஞ்சம் ஒரு சில நூல்களை நாம் வாசித்திருப்போம். அவர் சொல்றாரு, உலகில் மில்லியன் கணக்கான புத்தகங்கள் உள்ளன, ஆனால் இந்த மிர்தாத் அப்படிங்கிற இந்த புத்தகம் தற்பொழுது உள்ள எந்த புத்தகத்தையும் விட உயர்ந்தது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்போ நமக்கு நன்றாக தெரிகிறது, இவர் முதல்ல நான் குறிப்பிட்டது மாதிரி அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக எழுத்துலகத்துல அவர் தனித்த இடத்தை பிடித்திருக்கிறார். மற்றபடி அவரை பற்றி அதிகமாக தெரியாது. இது கூட, இந்த செய்திகள் கூட கூகுள் ஆண்டவர் எனக்கு தந்த செய்திகள். தம்பி கடுமையாக ஏறக்குறைய 2 மாதங்களாக இந்த தலைப்பிற்காக இந்த பேசுவதற்கு அவர் உழைத்திருக்கிறார். தன்னுடைய உரையை அவர் 2 பகுதிகளாக வைத்திருக்கிறார். முதல் உரை இன்று, இன்னொரு உரை அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். அவ்வளவு விஷயங்கள் இவரை பற்றி இருக்கிறது. அதாவது இந்த மிகைல் நைமி அப்படிங்கிற இந்த எழுத்தாளரை பற்றி ஏராளமான செய்திகள் அவர்
தொகுத்து வைத்திருக்கிறார். எதுக்காக அவரை வந்து ஈர்த்தார் என்று தெரியாது எனக்கு. ஆனா ஒரு முக்கியமான எழுத்தாளர் இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு பல இடங்களில் பேசப்படக்கூடிய ஒரு தத்துவவாதிங்கிற முறையில் அவர் இந்த தலைப்பை எடுத்திருக்கலாம். தம்பி இளையராஜாவை பொறுத்தவரையில நம்ம எஸ்கே கங்கா அவரை பற்றி ரொம்ப விரிவாக பேசினார். அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்லை. நேரடியாக அவரை அவருடைய தலைப்பில், அதாவது மஹ்ஜர் இலக்கிய இயக்கத்தில் மிக்கேல் நைமி உரையாடல் நோக்கு என்கின்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய சார்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த மெய்நிகர் கூட்டத்தில் என்னை பேசுவதற்கு அழைத்த தோழமை உள்ளங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஜீவா நாவா சிந்தனை பள்ளிகளிலும் நாவா பள்ளிகளிலும் என்னை போன்றவர்களை அழைத்து சில விஷயங்களை பகிரப்படுகின்ற போது மிகுந்த ஒரு நிறைவும் ஒரு ஆத்ம திருப்தியும் ஏற்படுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த தோழமை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய அண்ணன் என்று சொல்வேன், கங்கா அண்ணன் அவர்கள், மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு எடுத்து என்னை எல்லாம் வழிநடத்தி செழுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோழர் நா. ராமச்சந்திரன் அவர்கள், மற்றும் இந்த கூட்டத்திற்கு எங்களோடு நெருங்கி பழகி என்னோடு இணைந்து என்னுடைய ஆளுமை வளர்ச்சியில் பங்கு கொண்ட பேராசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். கல்லூரியிலே பல ஆண்டுகள் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்த ஜோசப் ஆல்பர்ட் இந்த கூட்டத்தில் இருக்கின்றார். அது போன்ற பல நல்ல உள்ளங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து கலந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. பொதுவாக நண்பர்களே, இந்த தலைப்பில் நான் எடுப்பதற்குரிய காரணம் என்ன என்று நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்று உலக அளவில் மிக அதிக மக்களால் பேசக்கூடிய பிரச்சனை வந்து இந்த பாலஸ்தீனா பிரச்சனை என்பது உலகம் முழுவதுமே மக்களால் உணரப்படக்கூடிய பிரச்சனை. அது ஒரு துன்பவியல் நிகழ்வாக, துன்பவியல் சம்பவமாக இன்று உலகம் முழுவதும் உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சரியா தவறா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பூமி என்பது, அந்த நிலம் என்பது ஒரு பெரிய வரலாறுகளை சுமந்த ஒரு நிலமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமய தத்துவார்த்த சிந்தனைகள் தோன்றிய இடமாகவும், புராணங்களும் பல கதைகளும் புனைவியல்களும் சார்ந்த விஷயங்கள்லாம் தோன்றிய ஒரு பெரிய ஒரு அகன்ற ஒரு பரப்பாகத்தான் நான் உணர்கின்றேன். பொதுவாக ஆசியாவை சொல்கின்ற போதே அது ஒரு தத்துவ சிந்தனையினுடைய தொட்டில் என்று சொல்வார்கள். இதிலும் குறிப்பாக அந்த பகுதி என்பது தத்துவங்கள் மட்டுமல்லாமல் மக்களால் பல ஆண்டுகள் பேசக்கூடிய ஒரு பூமியாக அது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருந்து உலகிற்கு ஒரு இலக்கியத்தின் வழியாக தன்னை அடையாளப்படுத்திய எழுத்தாளர்கள், முக்கியமான நபர்கள் இன்றும் உயிரோடு இருந்தும், சிலர் மறைந்தும், என்றும் வாழ்ந்தும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருந்து வருகின்றார்கள். தமிழை பொறுத்தவரை இவர்களை பற்றி செய்தி என்பது நமக்கு ரொம்ப குறைவாகத்தான் கிடைக்கின்றது. நான் வந்து யதார்த்தமாக புத்தகங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது எனக்கு உண்டு. அதை தொட்டு விட்டவர் ராமச்சந்திரன் அவர்கள் தான். ஏதாவது போனா கண்டிப்பா புத்தகம் வாங்குவேன். கதைகள் படிக்கிறனோ இல்லையோ, தத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அது எந்த தத்துவமா இருந்தாலும் சரி, அது இந்திய தத்துவமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இஸ்லாமிய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமயம் தாண்டி ஒரு தத்துவங்களாக ஒரு மார்க்சிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தத்துவங்களான மார்க்சிய கூட்டங்களில் மார்க்சியத்தோடு என்னை இணைத்துக் கொண்டாலும் தத்துவங்களை அறிந்து கொள்வதில் நான் ஆர்வமாக இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் நான் இந்த புத்தகங்களுடைய அறிமுகங்களை பார்க்கின்ற போது ஒரு புத்தகத்தை கண்டேன். மிர்தாதின் புத்தகம் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அந்த அறிமுக அதை பற்றி ரிவ்யூ பார்க்கின்ற போது இந்த புத்தகம் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நூல் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிறகு
நாள்ல தான் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அது 2019 திரும்ப மறுபதிப்பு இருக்கின்றது. இந்த நூல் வந்த வழியை பற்றி அந்த ரிவ்யூல நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்தியாவுக்கு வந்து அந்த புத்தகமே வரல. எனக்குரிய இந்தியாவுக்கு வரல அப்படின்னா இலங்கையிலேயே அவங்க கூட இல்லை. இந்த புத்தகம் அந்த அளவிற்கு இந்த புத்தகம் உலக புகழ் பெற்ற புத்தகம். ஆனால் நம்முடைய மொழியில் இந்த புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு இதுல இல்லை. அப்ப அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலேயாவது இருக்கு அப்படின்னா ஆங்கிலத்திலையும் அந்த மொழிபெயர்ப்பாளர் புவியரசு தான் அதை மொழிபெயர்க்கிறார். கண்ணதாசனுடைய பதிப்பகத்துல தான் மொழிபெயர்க்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு அவர் வந்து நம்ம குறிப்பாக இமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த குறிப்பாக அந்த ஹிந்துவிசம் இருக்கக்கூடிய அந்த இமயத்தினுடைய ஆசிரமத்துலதான் இந்த புத்தகம் இருக்கு. ஒரு ஹிந்து ஆசிரமத்துல இந்த புத்தகம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அப்ப எந்த அளவிற்கு இந்த புத்தகம் ஒரு சமயம் சார்ந்த ஒரு கருத்தியல் ஒரு கருத்து முதல்வாதத்தை தாண்டிய ஒரு நிலைப்பாட்டுல இந்த புத்தகம் இருப்பதை நான் உணர்ந்தேன். அவர்களும் உணர்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அதை பாதுகாக்கிறாங்க. அப்ப இவர் வந்து அங்க கேட்டு அவங்க அதை செராக்ஸ் காப்பி தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அப்ப பல்வேறு சூழல்கள்ல அதை முறைப்படி வாங்கி அதை வந்து நகல் எடுத்து அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். மற்றபடி பேராசிரியர் ஆல்பர்ட் சார் கூட இருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றி ஆங்கிலத்துல ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியல. நான் அறிந்த வரை இதுவரைக்கும் நான் அதை பார்த்துட்டேன். இப்ப சமீப காலங்களாக புத்தகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்லையும் பண்ணிருக்காங்க, ஆங்கிலத்துல பண்ணியிருக்காங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் மிக்கேல் நெய்மி, முழுமையா பார்த்தோமானால் ஜோசப் மைக்கேல் நெய்மி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு படைப்பாளராக இருக்கின்றார். நான் இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் தோழர் ராமச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வகுப்பில் நாம் முழுவதும் பார்த்து கொள்ள முடியாது. நான் உள்வாங்கியிருப்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்பது தெரியவில்லை. அந்த உள்வாங்கினதை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். அதுல உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்தாலும் நாம் வந்து ஒரு கருத்து பகிர்வுகளையும் விமர்சனங்களையும் விவாதங்களையும் வைத்துக் கொள்ளலாம். விவாதங்கள் பண்ணுவதற்கு அதுல போதுமான விஷயங்கள் தமிழ்ல கூட கிடைக்கல. நான் ரொம்ப ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி பேசுவது எளிது, ஏன்னா மொழிபெயர்ப்பு கொண்டுட்டாங்க. ஆனா இந்த புத்தகத்தினுடைய பின்புலம், இந்த இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தோன்றுவதற்குரிய காரணம் என்ன அப்படின் போது அந்த ஆசிரியரை அறிந்தால்தான் நாம் அறிந்து கொள்வோம். சரி, இந்த ஆசிரியரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்றால் ஆசிரியரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் போதுமான தரவுகளை நம்மளுடைய மிக்கேல் நெய்மியுடைய புத்தகங்கள் ஏறக்குறைய நாம் பார்த்தோம் அப்படின்னா 5-6 புத்தகங்கள் தான் வந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கூட அவருடைய ஹிஸ்டரி வந்து அவ்வளவா வந்து இல்லை. நெட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா சுருக்கமா தான் போட்டிருக்காங்க. ஆகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு கொஞ்சம் கடினமான பணியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு இதை பற்றி நான் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு மேலோங்கி இருந்ததுனால நான் இந்த இதை பற்றி இவரை பற்றி உள்ள இவருடைய அந்த முன்னெடுப்பு எப்படி இருந்திருக்கின்றது என்பதை பற்றி நான் ஒரு 2 அமர்வுகளில் இதை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த பூமி அந்த நிலமானது பல வரலாறுகளையும் பல இரத்தக்கரைகளையும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் பிறந்த அந்த பூமி என்பது லெபனான்ல தான் அவர் வந்து பிறக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரியும் லெபனான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் லெபனான் முழுவதும் சிதைக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு பூமியாக நாம் பார்க்கின்றோம். காசாவை தொடர்ந்து லெபனானை முடிக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சியோனிசம் போய்கொண்டிருக்கிறது. சியோனிசம் என்பது நமக்கு தெரியும், அந்த யூத ஏகாதிபத்திய அந்த அமைப்பு முறைகள் நிற்பான். இந்த சூழல்ல இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஆட்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் படைப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அரசியல் சூழல் தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். அரசியல் சூழல் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு இஸ்ரேல் தோற்றுவிக்கப்பட்டு இருந்தாலும், லெபனான் தனியாக இருந்தாலும், சிரியா தனியாக இருந்தாலும், அல்லது அரபு நாடுகள் தனியாக ஈரான் ஈராக் போன்ற வரன்முறைப்படுத்த எல்லை வரையறுப்படுத்த நாடுகள் இன்றைக்கு இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு இரத்தக்கரை குறைந்த ஒரு அமைப்பையும் ஏறக்குறைய 1020-40 வரைக்கும் இந்த மக்கள் படாத பாடுகளை பெற்றிருக்கின்றார். நான் இங்கு பேசுவது அரேபியர் என்கின்ற போது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல. இந்த அரேபியர் நாம் இன்னைக்கு இஸ்லாம் என்ற ஒரு பெரும்பான்மை மக்கள் மத்தியில் நாம் பேசினாலும் இந்த பூமி என்பது இஸ்லாமிற்கு முன்னாடியும் சரி இஸ்லாமிற்கு பின்னாலும் சரி பல்வேறு இனம் சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கு. நம்ம உதாரணமா பார்த்தோம்னா ஈராக்ல சதாம் ஹுசேன் இருக்கும் போது அவர் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தல, அவர் ஒரு இராணுவ ஆட்சியை நடத்தினாலும் அவர் எல்லா சமயத்தாருக்கும் அந்த இடம் கொடுத்தார்.
உதாரணம் பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் தாரிக் அசீஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் நம்ம பழச யோசித்து பார்த்தோம்னா அவர் ஒரு சீரியன் கேத்தலிக் இனத்தை சேர்ந்தவராக இருப்பார். இப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பின்புலம், இந்த அரேபியாவினுடைய பின்புலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரசியல் சூழல் தெரிந்தால்தான் இந்த எழுத்தாளர்கள் இப்படிப்பட்ட புத்தகங்களை படைப்பதற்குரிய காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு வெஸ்டர்ன் அவர்கள் தங்களுடைய பிடிக்க யூரோப், குறிப்பாக ஆங்கில ஏகாதிபத்தியம் பிடிப்பதற்கு முன்னாடி அந்த நிலத்தை கை கொண்டிருந்தவர்கள் நமக்கு தெரியும், உதுமானிய பேரரசு என்று சொல்லுவார்கள். உதுமானிய என்றால் நமக்கு இன்னைக்கு பேசக்கூடிய துருக்கி தான். நமக்கு துருக்கி யூரோப்பினுடைய எல்லையில இருக்கு. ஏறக்குறைய அது அந்த ஐரோப்பிய நாடுகள் ஒன்றியத்துலதான் அது இருக்கு. ஆனா அது ஒரு இஸ்லாமிய ஒரு நாடாக இருக்கின்றது, நமக்கு தெரியும். அது கூட முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட மோடியோட கூட இடையில முரண்பாடுகள்லாம் நாம் பார்க்கின்றோம். காஷ்மீர் எல்லாம் அவர் அங்கீகாரம் பண்ணல, நமக்கு தெரியும். அது ஒரு வேற விஷயம். அந்த துருக்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துருக்கியை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டமன் அரசு என்று சொல்லுவாங்க. ஏறக்குறைய 1299 இருந்து 1922 வரைக்கும் இந்த பூமியை அவர்களுடைய தங்களுடைய ஏகாதிபத்திய கட்டுப்பாட்டுல வைத்தவர்கள் தான் இந்த பேரரசு. அப்ப இந்த ஒட்டமான் பேரரசு தமிழ்ல உதுமானிய பேரரசு என்று சொல்வார். அப்ப அதுல இந்த காலம் நான் சொன்ன மாதிரி 299 இருந்து 1922 வரைக்கும் ஏறக்குறைய அரபு நாடுகள் எல்லாத்துலயுமே, ஈரான், ஈராக், சிரியா எல்லாமே ஒரு பெரிய ஒரு அரபு காண்டினென்ட் மாதிரி தான் அது இருந்தது என்று நம்ம பார்க்க. வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று நாம் பார்க்கின்ற போது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பூமியாகத்தான் இருந்தது. பின்னாடிதான் அவங்க பிரிகிறாங்க. மன்னராட்சிகள் இருந்தாலும் அந்த துருக்கியினுடைய ஒட்டமானுடைய கண்ட்ரோல்ல இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துல நாம் இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையை பற்றி நாம் சொல்றோம். அந்த இரத்த ஆறு ஓடுகின்றது. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நிகழ்வுல ஒவ்வொரு இனங்களும் பால்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. நம்ம பார்க்கிறோம், இலங்கையில தமிழர்களுடைய இனப்படுகொலையை பார்க்கிறோம். யூதர்கள் கூட ஒரு காலத்துல இனப்படுகொலையினால் லட்சக்கணக்கான மக்கள் துன்பப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இது உலகம் முழுவதும் சாம்ராஜ்யங்கள் உருவாகும் போதும் மறைகின்ற போதும் வேற வேற இந்த மாதிரி இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதுல குறிப்பாக இந்த துருக்கியர்களால் ஆளப்பட்ட இந்த பேரரசுல இந்த பகுதியில ஒரு 3 இனப்படுகொலைகள் உலகம் அறிய நடந்தது. அது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, முதல் இனப்படுகொலை அதுக்கு முன்னாடி பல நடந்திருக்கலாம். இந்த காலகட்டத்துல இவர்களுடைய ஆட்சியின் கீழே பார்க்கின்ற போது முதல் படுகொலையாக ஆர்மீனிய படுகொலையை சொல்கின்றார்கள். இந்த ஆர்மீனிய படுகொலை என்பது அடிப்படையில கிறிஸ்தவர்கள். அந்த ஆர்மீனியம் ஏறக்குறைய இந்த ஒட்டமான் பேரரசு ஐரோப்பாவினுடைய தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, கல்ஃப் கண்ட்ரி போன்ற பல்வேறு மாகாணங்களை தன்னுடைய அதிகாரத்துல வச்சிருந்தாங்க. ஸ்பெயின்ல கூட சொல்லுவாங்க, ஸ்பெயினுடைய கட்டட, இன்னைக்கு ஸ்பெயின் ஒரு கேத்தலிக் கண்ட்ரியா இருந்தாலும் ஸ்பெயினுடைய கட்டட அமைப்பு அதனுடைய மாடங்கள், அதனுடைய அந்த கூடங்கள், பில்லர்கள்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியனுடைய அடிப்படையில தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் கூட அவர்கள் படையெடுத்திருக்காங்க. இன்னைக்கு யூக்ரேஸ்லியாவையில பார்க்கக்கூடிய பல்வேறு மாகாணங்கள் இஸ்லாமிய நாடுல, செர்பியாவின் பக்கத்துல கூடிய அந்த டெக்ஸினா, கோபிக்கனா என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு இஸ்லாமிய நாடு தான். கிறிஸ்தவ நாட்டுக்குள்ள எப்படா ஒரு இஸ்லாமிய நாடு வந்திருக்குன்னா படையெடுப்பு அங்க வந்திருக்கு. எப்படி திருநெல்வேலியில ஒரு நமக்கு மேலப்பாளையம் ஒரு இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கோ, அது மாதிரி அன்றைய காலகட்டத்துல இந்த ஓட்டமன் பேரரசு ஒரு நீண்ட பேரரசராக இருந்திருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய காலத்துல அவங்க துருக்கி மக்களை மட்டும்தான் மையப்படுத்தினாங்க. அவர்களால் துன்பப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அராபியர்களும் பால்பட்டிருக்கிறார்கள். அராபிய இஸ்லாமியர்களும் பால்பட்டிருக்கக்கூடிய பூமியாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல இவர்களுடைய இதுல முதல் இனப்படுகொலை அந்த ஆர்மீனிய இனப்படுகொலை நடக்குது. ஏறக்குறைய மக்கள் பல லட்சம் மக்கள் இறந்து போனதாக சொல்கின்றார்கள். இந்த படுகொலையை பற்றி ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒட்டமனுடைய கடைசி காலகட்டத்துல ரஷ்யா அந்த பகுதிகளை மீட்டெடுக்கும் போது ரஷ்யா பக்கத்துலதான் அந்த சோவியத்தினுடைய ஒரு பகுதியில தான் ஆர்மீனியா, கஜகிஸ்தான்லாம் இருக்கும். அந்த ஆர்மீனியா மக்கள் ரஷ்யர்களுக்கு உதவி செய்து அந்த துருக்கியர்களை விரட்டுறாங்க. அப்ப இந்த ஆர்மீனியர்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த ஒட்டமன் பேரரசுக்கு துருக்கி அது கீழே தான். அவன் என்ன செய்யறான், ஆர்மீனியர்களை மிக அதிகமாக, கான்ஸ்டன்டினோபிள் மிக முக்கியமான ஒரு நகரம்,
அது துருக்கியில இருக்கு. அங்க வந்து கைது பண்ணி கொண்டு வந்து பொதுமக்களை அவங்க சொந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் ஒரு பாலை நிலங்களை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கும். அப்ப இது வந்து ஏறக்குறைய ஒரு முதல் நடந்த ஒரு இனப்படுகொலை, முறைப்படி ஆங்கில அரசுக்கு முன்னாடி நடந்த ஒரு இனப்படுகொலை. ஏன்னா ஒரு அறிவொளி காலம் என்று நாம் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டு ஒரு அறிவொளி காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப இந்த காலத்தில் நடந்த ஒரு பெரிய இனப்படுகொலை, ஏறக்குறைய 20 நாடுகள் வந்து இதை இனப்படுகொலை என்று துருக்கி மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா துருக்கி இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. பிரான்சிஸ் கூட வந்து ஆர்மீனிய இனப்படுகொலை தான் சரித்திரத்தில் நடந்த முதல் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அதை வந்து துருக்கி வந்து அந்த எர்டோகன், அப்பதான் ஞாபகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி வந்து எர்டோகன், அவர் வந்து அங்கீகாரம் பண்ணல. அதே மாதிரி அமெரிக்க நாடாளுமன்றம் பாஸ் பண்ணியிருக்காங்க 2019 இந்த இனப்படுகொலை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து துருக்கி அங்கீகாரம் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து நீதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அக்செப்ட் பண்ணல. ரஷ்யா ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்காக தானே ஆர்மீனியர்கள் வந்தாங்க அந்த ஒட்டமன் பேரரசை அகற்றுவதற்காக. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதே துருக்கியர்கள் அந்த ஒட்டமன் பேரரசு நிகழ்த்திய 2வது இனப்படுகொலை அசிரிய இனப்படுகொலை என்று சொல்றாங்க. 1914 இருந்து 1920 வரைக்கும் நிகழ்ந்த ஒரு காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிரியனா ஒரு இனக்குழுவினர், ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், ஜோர்டான் போன்ற ஒரு பகுதிகளில் அவங்க வாழ்ந்த மக்கள். அவங்க வந்து இன்னைக்கு வந்து இவன் படுகொலை செய்த பிறகு அந்த மக்கள் இன்னைக்கு காக்கேசியா, வட அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா போன்ற பல்வேறு பகுதிகளில் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கின்றாங்க. அவங்க பெரும்பகுதி வந்து கிறிஸ்தவ இனத்தை சார்ந்தவர்களா, கிறிஸ்தவ தத்துவ சமயத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. சீரியன் கத்தோலிக்கராக, கிழக்கு ஆர்த்தடாக்ஸ். அந்த கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் என்பது நமக்கு தெரியும், அந்த கிரேக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ரஷ்யா முழுவதும் இருக்கக்கூடியதான் கிழக்கு திருச்சபை என்று சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் வந்து நமக்கு தெரியும், இது வந்து இந்த கத்தோலிக்கத்தினுடைய 2 பிரிவுகள் என்று சொல்லுவாங்க. அது வந்து சில முரண்பாடுகள் இருக்கும். ஆனா 2 ஏறக்குறைய அதை பற்றி நான் இப்ப பேச முடியாது. அது போக சிஎஸ்ஐ, லூத்தரன் போன்ற பிரிவுகள் அங்க போயிட்டு இருக்கு. இந்த கிழக்கு திருச்சபையும் இந்த ஒரு பழமையான ஒரு திருச்சபை, அங்கேயும் சிலை வழிபாடு எல்லாமே மரியாதை, எல்லா கத்தோலிக்கத்தில் கூடிய எல்லா உருவ அமைப்புகளும் அதுல வச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பாத்துக்கலாம். அப்ப அந்த மக்களையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொன்று குவித்தார்கள் என்று சொல்றாங்க. ஏறக்குறைய வந்து அங்கேயும் இறந்த மக்கள் வந்து 2.775 இருந்து 3 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு படுகொலையாக இருந்திருக்கின்றது. 3வது படுகொலை வந்து 1914 இருந்தும் 1922 வரைக்கும் நடந்த அனத்தோலியா இனப்படுகொலை என்று சொல்றாங்க. இது வந்து கிரேக்க அனத்தோலியா என்பது கிரேக்கத்துல கூடிய மிக முக்கியமான நகரம். ஏன்னா கிரேக்கம் என்பது கிரீஸ், நமக்கு தெரியும். கிரீஸுக்கு கீழே தான் சைப்ரஸ் இருக்கு, சைப்ரஸ் கீழே தான் துருக்கி இருக்கு. சைப்ரஸினுடைய பகுதி பாதி பேர் வந்து கிரேக்க மக்கள் இருப்பான், பாதி பேர் வந்து கிரேக்க மக்கள்ல இருந்து இஸ்லாமுக்கு மாறினா துருக்கியினுடைய படையெடுப்பு இஸ்லாமியர்கள்லாம் மாறி இருப்பாங்க. இன்னைக்கு அங்க பிரச்சனை தான் சைப்ரஸை பாத்தீங்கன்னா. அப்ப அங்க வந்து ஒரு பெரிய படுகொலை நிகழ்த்தினாங்க. அங்க ஏறக்குறைய 30 லட்சம் மக்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கிரேக்கம் தான் வரலாற்றை வந்து பைசாந்திய பேரரசு என்று சொல்லுவாங்க. எப்படி நாம வந்து துருக்கி அந்த ஒட்டமான் பேரரசு ஆங்கிலத்துல ஒட்டமன் என்று சொல்லுவார்கள், அதை தமிழ்ல வந்து உதுமானிய பேரரசு என்று சொல்வார்கள். அப்ப இந்த உதுமானிய பேரரசு மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஒரு பேரரசு பைசாந்திய பேரரசு. அதை பற்றி நான் பேசலாம். அப்ப அந்த இனப்படுகொலையும் நிகழ்ந்தது அங்க. அப்ப இது வந்து பொதுவாக பல்வேறு இனங்கள் இந்த பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அழுகையும் கண்ணீருமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கு. நாம் இஸ்லாமியர்களை மட்டுமல்ல, இனத்தின் அடிப்படையில் அசிரிய இனம், ஆர்மீனிய இனம், பாலஸ்தீனிய இனம், சிரிய இனம், இவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆர்த்தடாக்ஸா இருக்கலாம், அல்லது வந்து யூத மக்களாக இருக்கலாம். அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பூமியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒட்டமனுடைய கடைசி காலத்துல வாழ்ந்த அந்த மன்னன் தான் சுல்தான் அப்துல் ஹமீத். அவன் தான் பயங்கரமான கொடுமைகள் எல்லாம் பண்ணியதாக இந்த 3 விதமான இரத்த களரிகள் அங்க நடந்ததை பார்க்கின்றோம். அப்ப இந்த பகுதியில வந்து மனித உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு, மனித மதிப்புகள் கீழ்நிலையாக்கப்பட்டு, பொருளாதார சுரண்டல்கள் நடக்கப்பட்டு, உணவு பற்றாக்குறை மிகுதியாக்கப்பட்டு, சத்து குறைவான மனிதர்கள் அல்லல்பட்டு, இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல அந்த மக்கள் வாழக்கூடிய பூமியாக அது வாழுது. ஏறக்குறைய சொல்றாங்க 1854 இருந்து 920 வரைக்கும் 1/3 பங்கு சிறிய மக்கள் பல்வேறு பூமிகளுக்கு, பல்வேறு நிலங்களுக்கு அவர்கள் சென்றதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் அங்கிருந்து விலகி போனதாக சொல்றாங்க. அளவுக்கு துன்பமும்
அல்லல்களும் பட்டதாக சொல்லப்படும். இப்படி ஒரு ஒரு அரசியல் சூழல் அங்க நிகழ்ந்திருக்கு. அப்ப அந்த அரசியல் சூழல் நிகழ்கின்ற போது எப்பொழுதுமே மனித வாழ்வினுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் இலக்கியங்கள். அது எந்த இலக்கியமா இருந்தாலும் மனிதனுடைய அழுகையினால் வெளிப்படலாம், மனிதனுடைய இன்ப உணர்வால் வெளிப்படலாம். இது மனிதன் எங்க வாழ்றானோ அங்கெல்லாம் அந்த சுவாசங்கள் தான் இலக்கியங்களாக வருவதை நம்ம வந்து பார்க்கலாம். அது பல மாடல்கள்ல பல வடிவங்கள்ல அந்தந்த இனம் சார்ந்த மக்களினுடைய அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இலக்கியங்கள் கிடைக்கும். அப்ப நான் தலைப்பு கொடுத்திருந்தேன் மஜ்ஜர் இலக்கியம் என்று கொடுக்கிறோம். இதை பற்றி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பார்கள் என்று தெரியல. அப்ப இந்த அரசியல் சூழல்ல தான் ஒரு இலக்கிய உருவாவதற்கு நமக்கு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு கருத்து வந்து நம்ம யோசிச்சு வச்சுக்கிறோம். நாம வந்து இலக்கிய வரலாற்றுல இஸ்லாமிய இலக்கிய வரலாறு என்று நாம் பார்த்தோமானால் அது நமக்கு ரொம்ப பின்னாடி. ஏன்னா சமயங்கள்ல பின்னால் தோன்றியது இஸ்லாமிய சமயம். நாம தமிழ்ல வந்து இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இஸ்லாமிய இலக்கியங்கள் உருப்பெற்றதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நாம் அரபு இலக்கிய வரலாறு, அரபு என்கின்ற போது இஸ்லாமும் அதுக்குள்ள வரலாம், யூதமும் அதுக்குள்ள வரலாம், அதுக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடத்தை சார்ந்தவங்களாம் நம்ம அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு அராபிய என்றால் இஸ்லாம் அது வந்து நமக்கு வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகுதான் அது வடிவமைக்கப்படுகிறது, இஸ்லாமாக வடிவமைக்கப்படுகிறது. இஸ்லாம் அரேபியம் என்றாலே இஸ்லாம் அப்படின்னு மொழியை கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மஜ்ஜர் இலக்கிய இயக்கம் என்ன ஏன் வருதுன்னா இந்த அரசியல் பின்புலத்துல இந்த இயக்கம் உருவாகுது. இதனுடைய காலப்பகுதியாக 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் இதனுடைய இயக்கம் வருது. அது மட்டுமல்ல, இன்ற வரைக்கும் கூட அந்த இயக்கங்கள் இன்னைக்கு லெபனான் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அந்த லெபனான் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனியர்களாக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்தின் வழியாக அவர்கள் தங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டு வர்றாங்க. அப்ப இதனுடைய காலப்பகுதியாக 19ஆம் நூற்றாண்டுடைய இருந்து 20ஆம் நூற்றாண்டும் இப்ப 21ஆம் நூற்றாண்டிலே அது போய்கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மஜ்ஜர் இலக்கிய இயக்கம் நான் சொன்ன மாதிரி அது லெபனான், சிரியா, எகிப்து, ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ் இலக்கிய உலகத்துல நாம எப்படி சங்க இலக்கியம், சங்கம் அறிவிய இலக்கியம் அப்படின்னு பிரிச்சுட்டு வர்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நாம அரபிய இலக்கிய வரலாற்றை பார்த்தோம்னா நாம இஸ்லாமிய இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி 2 இலக்கிய வகைகள் இருக்கு. நாம எப்படி ஆற்றுப்படை இலக்கியங்கள் நாம உருவாக்கி வச்சிருக்கோமோ அன்றைக்கு வாய்மொழி தன்மையுடைய இலக்கியங்கள் ஒரு சூத்திர அடிப்படையில் கைலாசபதி அழகா வீரயுக பாடல்கள்ல வந்து சொல்லி காட்டியிருப்பார். ஏன்னா அந்த புலவர்களுக்கு அன்னைக்கு புலவர்னு சொல்லக்கூடாது, அன்னைக்கு வாழ்கின்ற அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் அந்த வாழ்வாதாரத்தை தேடி போகும்போது வரக்கூடிய அந்த இலக்கியங்கள், அதை நான் இங்க பேசல. அது மாதிரி இந்த அரபு இலக்கியத்துல ஒரு ஸ்டெப் இருக்கு, வரிசையா இருக்கு. ஆனா பெரும்போது அரபு இலக்கியம்னா இஸ்லாமிய இலக்கியம் என்று நம்ம சொல்றோம். அது வந்து நான் அந்த அடிப்படையில் நான் வரல, அரபுக்குள்ளதான் நம்ம வந்து போறோம். அப்ப அரபுல வரும்போது இந்த இலக்கியங்கள் ஒரு பரந்துபட்ட ஒரு இலக்கியமாக இருக்கின்றது, அரபிய பூமியினுடைய இறக்கமா இருக்கு. இப்ப இந்த மஜ்ஜர் இலக்கிய இயக்கத்தை நாம் தமிழ்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு புலம்பெயர் இலக்கியம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது அரபு மொழியில அதை மஜ்ஜர் என்று சொல்றாங்க. ஆங்கிலத்துல நாம் பார்த்தோமானால் அரபு டயஸ்போரா என்று இருக்கின்றது. உச்சரிப்பு கொஞ்சம் தவறாக இருக்கலாம், ஆங்கில பேராசிரியர்லாம் இருக்காங்க. அதனால அந்த டயஸ்போரா புலம்பெயர்ந்தவர்கள் மக்களை பற்றி உள்ள ஒரு இலக்கியமாக இருப்பதை நாம் வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த மைக்ரேஷன் ஆஃப் த பீப்புள், அந்த மக்கள் நகர்ந்து அவருடைய உணர்வு, ஏன்னா அவனுக்கு வந்து அரசியல் பின்புலத்துல விலகி போயிட்டான், அவனுக்கு உணவே இல்லை, அப்புறம் எப்படி இலக்கியத்தை படைப்பான்? அப்ப வெளியே போய் தானே இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். ஆகவே இந்த இது வந்து ஒரு புலம்பெயர் இலக்கியமாக நாம் மனதுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளலாம். இந்த இலக்கியத்தை, இந்த அமைப்பை உருவாக்கியதெல்லாம் வந்து அறிவுஜீவிகள் தான். அவர்கள் இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், சிரியனாகவும் இருக்கலாம், அல்லது நாம் ஏற்றுக்கொண்டோமானால் சியோனிசமாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சியோனிசம் என்று நமக்கு தெரியும், யூத பேரினவாதம். அந்த யூத பேரினவாதம் தொடங்குவதற்கு முன்னாடி உள்ள யூத அலுவலர்கள் இருக்கும்ல, அவங்க கூட இந்த இலக்கிய பாடல வந்திருக்கலாம். அப்ப இந்த இலக்கியங்கள் வந்து ஒரு மஜ்ஜர் இலக்கிய இயக்கங்கள் என்று அழைக்கக்கூடிய இதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நான் சொன்னேன்
இலக்கிய வரலாறு, அரேபிய இலக்கிய வரலாறு காலகட்டத்துல இந்த மக்ஜர் இலக்கியங்கள் புலம்பெயர் இலக்கியம் தோன்றுது. இதற்கு இணையா அந்த பூமியில எந்த இலக்கியங்கள் இருந்தது அப்படின்னு நாம நான் அதை தேடும் போது நிறைய தரவுகள் நமக்கு வரமாட்டேங்குது. ஆனா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு அதை பார்க்கும்போது அங்க அரபுல அந்த காலத்தை நதாக் இலக்கிய காலம் என்று சொல்றாங்க. இக்காலத்தை நதாக் இலக்கிய அரபுல நதாக் என்று சொல்றாங்க. அந்த இலக்கிய இயக்கங்கள் சிலுமை பொருள் ஏறக்குறைய நவீன இலக்கியங்கள் முன்னாடி நம்ம அந்த வேதநாயகம், இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்துக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. உரைநடை பாரதி முன்னாடி அந்த 18-19 பிற்பகுதியில் நாம எப்படி வெளி உலகம் நம்முடைய குரல்களை பேச ஆரம்பிக்கிறோமோ, மனித உணர்வுகளை பற்றி பேசும், அது அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கு. ஆனா பேச முடியல. ஏன்னா அங்க ஆட்சி ஓட்டமன் பேரரசனுடைய ஆட்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த நதாக் என்ற ஒரு காலம் அந்த செழுமை பெறப்படுகின்றது. அது ஒரு அராபிய இயக்கத்துல அது ஒரு அறிவொளி காலத்தினுடைய தொடக்கமாக சொல்றாங்க. அந்த நதாக் காலம்தான் இந்த மக்ஜர் இலக்கியம் வளமை பெறுவதற்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு, ஒரு அடிநிலையாக அந்த மக்ஜர் இலக்கியம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அவங்க ஏன் அந்த நதாக் இயக்கம் உருவாகுது அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் நுனியை பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் கொஞ்சம் விஷயங்கள் நாம பார்க்கணும். நாம அதாவது இந்த 18, 19, 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ஐரோப்பாவுல நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். பெரிய பிரெஞ்சு புரட்சி நடப்பதை பார்க்கின்றோம். தொழிற் புரட்சி நடக்குது. அங்க தத்துவ புரட்சி நடக்குது. ஜெர்மனை சொல்லுவார்கள், பிரான்ஸை சொல்லுவார்கள், இங்கிலாந்தை சொல்லுவார்கள். இங்கிலாந்துல ஒரு தொழிற் புரட்சி நடந்தது, பிரெஞ்சுல ஒரு அரசியல் புரட்சி நடந்தது, ஒரு ஜெர்மன்ல ஒரு மார்க்சிய சிந்தனையை உருப்படுத்திய அந்த மூலகர்த்தார்களுடைய அந்த ஹென்றி எங்கல்ஸும் மார்க்ஸும் கார்ல் மார்க்ஸும் உருவாக்கியது. இந்த 3 தத்துவ சிந்தனைகளும் அதை அடிவற்றிய பல்வேறு மனித முன்னேற்ற கருத்தியல்களும் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊக்கியங்களாதான் செயல்பட்டது. அப்ப இந்த நதாக் இலக்கியங்கள் அங்க தலை தூக்க ஆரம்பிச்சன. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா யாரு காரணம் அப்படின்னா அங்க ஒரு 3 பேரை நம்ம ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இவங்க எகிப்தை சார்ந்தவர்கள். அதுல அந்த நதாக் அரபு இலக்கியத்தினுடைய அறிவுஜீவியாக ரைபிள் ரிவால் தக்வி என்பவரை சொல்றாங்க. 1870 1873 வரைக்கும் அவர் தான் அந்த நதா இலக்கிய இயக்கத்தினுடைய முன்னோடியா இருக்கு. நான் ஏன் நதாக்க சொல்றேன் அப்படின்னா மக்ஜரை பேசணும்னா நதாக்க தொட்டுதான் போக முடியும். இப்ப நாம நவீன இலக்கியத்துல தலித்து இலக்கியம், புலம்பெயர் இலக்கியம் அப்படின்னு வகைப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா நதாக் இலக்கிய வகைதான் அங்க ஒரு அடித்தளமாக இருப்பதை நாம் அதை சுட்டி காட்டலாம். அப்ப அந்த நதாக் இலக்கியத்துல மிக முக்கியமான அறிவுஜீவி ரிஃபல் அல் தக்வை என்று சொல்றாங்க. அவருடைய காலம் 1870 73 வரைக்கும் உள்ள காலமாக இருக்கு. அவர் தான் அந்த இலக்கியத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறாரு. அவரு என்ன செய்யறாருன்னா அந்த பிரெஞ்சுல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை பிரான்ஸ்ல படிக்க போறாரு. அந்த காலகட்டத்துல யூரோப்பு படிக்க போகும்போது அவர் அவர் அங்க படிக்கக்கூடிய காலகட்டத்துல பிரெஞ்சு புரட்சி நடக்குது. 1830 அந்த பிரெஞ்சு புரட்சி நடக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றார். ஆகவே அவர் கொஞ்சம் தன்னுடைய தாட்டை மாத்தி என்ன செய்யறாரு, சில விஷயங்களை தன்னுடைய தாய்நாட்டுக்கு கொண்டு அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறார். அப்ப அதே மாதிரிதான் அங்க பிரான்சிஸ் மாரஸ் என்பவர் ஒரு சீரியன் கேத்தலிக். அவரும் அந்த பிரெஞ்சு புரட்சியுடைய தாக்கத்தினாலதான் அவர் தன்னுடைய இலக்கியத்தின் வழியாக அந்த ஆசிய மைனர் என்று அழைக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பகுதி ஒட்டமன் அங்க நிலவக்கூடிய ஒட்டமன் ஆட்சியில விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதை குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மெதுவா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஆதிக்க சக்தி இனப்படுகொலை நிகழ்த்திருக்கிறான். 3 இனப்படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு. அப்போ அவங்களால முடிந்த அளவு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் போதுதான் அங்க வாழ முடியாத ஒரு சூழல்ல அந்த பகுதியை சார்ந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்றாங்க. ஏன்னா இந்த நேரத்துல அமெரிக்காவில் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் புரட்சியினுடைய விளைவாக அங்கேயும் நிறைய வேலைகள் அங்க வாய்ப்பாக அமைகின்றது. அதனால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து அவர்கள் போறாங்க. அப்படி போகும்போது பாலஸ்தீனியர்கள் போறாங்க, லெபானியர்கள் போறாங்க, சிரியர்கள் போறாங்க. எல்லாமே காலனித்துவ எதிர்ப்பு தேசிய விடுதலை சிந்தனையை மையப்படுத்தி தான் போறாங்க.
ஏன்னா உள்ள இருந்தா பேச முடியல, அதனால நாம அங்க போயிருவோம், வேலையும் பார்த்துக்கிட்டு முடிந்த அளவுக்கு நம்முடைய உணர்வுகளையும் அங்க வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒட்டோமன் பேரரசனுடைய முடிவு வந்து ஆங்கில பேரரசு உள்ள வருவதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் சியோனிசம் எல்லாம் எழுச்சி பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இவங்க வந்து போறாங்க. இப்ப இந்த மஜ்ஜர் இலக்கிய வட்டம் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்காவையும் மட்டும்தான் மையப்படுத்தக்கூடிய ஒரு புலம்பெயர் இலக்கியமாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாம் பூகோள அமைப்புல நாம வந்து லாட்டின் அமெரிக்கா என்று சொல்வோம். வட அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா என்பது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிரேசில், அங்க இருக்கக்கூடிய அர்ஜென்டினா, சிலி, உருகுவே, பராகுவே போன்ற நாடுகளுடைய அங்க கூட ஒரு மார்க்சிய சிந்தனை நாடு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும். மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு சவால் இருக்கக்கூடிய அந்த நாடை நமக்கு தெரியும். அப்ப இந்த அந்த பகுதிகளும் இந்த மக்கள் போய் பரவி விரவி அங்க தங்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை தேடி அங்க வந்து போறாங்க. அப்ப அந்த முதல்ல அந்த மஜ்ஜர் இலக்கிய இயக்க மட்டம் வந்து தென் அமெரிக்காவில் தான் நடக்குது. தென் அமெரிக்கா என்பது நான் சொன்னேன் அந்த 2 நாடுகள் 1900 இது வந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதை பற்றி நான் இந்த வகுப்புல பேசல, ஏன்னா அது ஒரு நீண்ட பரப்பாக போகுது. இதெல்லாம் தமிழ்லே கிடையாது. கொஞ்சம் நான் அறிந்த பொருள் உட்கொண்ட எனக்கு அறிந்த அளவுக்கு நான் அதை வந்து மொழிபெயர்த்து அதை பேசுகிறேன், அவ்வளவுதான். வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு வலுவான அமைப்பாக இருக்கு. ஏன்னா நாம் பேசக்கூடிய ஜோசப் மிக்கேல் நைமி வந்து வட அமெரிக்காவை புலம்பெயர்ந்த ஒரு மனிதர். அப்ப அந்த நியூயார்க்கு அவங்க வட அமெரிக்காவுல நியூயார்க்ல தான் வந்து இந்த மக்கள் பெரும்போது போறாங்க. வாஷிங்டன் போறாங்க, நியூ ஜெர்சி போறாங்க, கலிபோர்னியா போறாங்க, மிசிசிப்பி போறாங்க. இப்படி போனாலும் நியூயார்க் என்பது மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கு. அந்த நியூயார்க்ல வந்து அவங்க வந்து புலம்பெயர்ந்தோர் என பொருள் பெறக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது பேரு தான் அல் ரபிதா அல் மஜ்ஜர் என்ற ஒரு வார்த்தை. அதுதான் நம்ம வந்து இந்த மஜ்ஜர் இலக்கிய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வலிமை. அதுதான் வீச்சை பரப்பியது, பல்வேறு பகுதிகளை அது கொண்டு சென்றது. இந்த அல் ரபிதா அல் மஜ்ஜர் புலம்பெயர்ந்தோர் என பொருள்படக்கூடிய ஒரு இலக்கிய இயக்கம். இது ஆங்கிலத்துல வந்து த பென் லீக் அசோசியேஷன் என்று சொல்கின்றார், பென் லீக் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இதை உருவாக்கியவர்கள் வந்து பார்த்தோம்னா 5 மனிதர்கள் இந்த இதை தொடங்குறாங்க. எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள் தான். அதுல மிக முக்கியமாக நிறைய இன்னைக்கு எழுத்தாளர்கள் இருக்காங்க. அதான் நான் ஒரு 5 பேரை மட்டும் நான் வந்து, ஏன்னா அவர்கள் தான் மூலக்கர்த்தா. அந்த மூலக்கர்த்தால் ஒருத்தர் தான் ஜோசப் மைக்கேல் நைமி. அந்த 1916 நாசிப் அரிடா என்ற ஒரு மனிதர், அப்துல் மஜ்சிக், அப்புறம் அவங்க 2 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நாசிப் அரிடாவும் அப்துல் மஜ்சிக் 1920 அது வந்து அமைப்பு கொஞ்சம் விரிவுபடுகின்றது. அமீன் ரிகானி, கலி ஜிப்ரான் கலி, மைக்கேல் ஜோசப் நெய்மி. இந்த இடத்துல ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம் நினைக்கிறேன். யார் என்று பார்த்தோம்னா கலீல் ஜிப்ரான் கலி, மிக முக்கியமான ஒரு மனிதர். மைக்கேல் நெய்மியை பற்றி எப்படி மிர்தாதீன் என்ற ஒரு புத்தகத்தை நான் சொல்றேனோ அதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு ஆசிரியர் தான் கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரானுடைய நூல் தான் தி ப்ராஃபட் என்று அழைக்கக்கூடிய தீர்க்கதரிசி. அதுவும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உலக அளவுல மிக சிறந்த ஒரு நூலாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மிர்தாத் வந்து ஏறக்குறைய உலகத்துல 30 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த கலீல் ஜிப்ரான் கலீல் என்று சொல்லக்கூடிய அந்த நபரினுடைய அந்த தீர்க்கதரிசி என்று அழைக்கக்கூடிய தி ப்ராஃபட் என்ற அந்த புத்தகம் வந்து அதுவும் 20 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1962 அந்த புத்தகத்தை பற்றி நான் பார்க்கின்ற போது சொல்றாங்க, ஏறக்குறைய 3 புத்தகங்களுக்கு அடுத்து அதுதான் அதிகமாக விற்பனை ஆச்சு. அந்த கலீல் ஜிப்ரானுடைய அந்த தி ப்ராஃபட், அது தமிழ்ல வந்திருக்கு தீர்க்கதரிசி. அதை நான் வாசித்துட்டேன். அதை பற்றி இன்னொரு இடத்துல பேசும்போது சூழல் கிடைச்சா அதை பற்றி பேசுவோம். அப்ப அந்த கலீல் ஜிப்ரான் வந்து அதை பற்றி அவரு அதுக்கு பிறகு மைக்கேல் ஜோசப் நெய்மி என்ற இன்று நாம் பேசக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான மனிதர் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான். அவங்க வந்து அடையாளங்களை எல்லாம் இன அடையாளம் மட்டும்தான், அவங்களுக்கு அரபு அடையாளம் மட்டும்தான். அவர்களுக்கு வந்து அது நில அடையாளமோ அல்லது சமய அடையாளமோ இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த மக்கள் வந்து
துன்பப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அரபு இலக்கியத்தை அதன் தேக்க நிலையிலிருந்து உயிரூட்டப்பட வேண்டும், அதன் இயங்கு தளங்களில் ஒளியை பாய்ச்ச வேண்டும். ஏனென்றால் ஓட்டமான் பேரரசோ அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய ஆங்கில அரசோ அந்த முழுமையான உணர்வை அந்த மக்களுக்கு தங்களுடைய தேவையை அல்லது மன தேவையை உள்ளுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய உரிமைகளை மறுத்திருக்காங்க. அப்ப அவங்க புலம்பெயர்ந்தவருடைய நோக்கமே இந்த இலக்கியத்தை செழுமைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த இலக்கியத்தின் வழியாக எதை சுட்டணுமோ அதை சுட்டணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த மக்ஜர் இலக்கியங்கள் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 கிளையாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம். வடக்கு மக்ஜர் இலக்கியம், தெற்கு மக்ஜர் இலக்கியம் என்று பிரித்தது. வடக்கு மக்ஜர் நான் சொன்ன மாதிரி லாட்டின் அமெரிக்கா, அதை வந்து குறிப்பா சிலியில இருக்கக்கூடிய அந்த சாண்டியாகோ என்ற தலைநகரம், அதுதான் மிக முக்கியமான. அது அங்க நிறைய அந்த அவங்களுடைய பணி இருந்திருக்கு. அதை வேற இதுல பாத்துக்கலாம். இந்த வட மக்ஜர் இலக்கியம் அதுதான் இந்த 5 பேரும் சேர்ந்து மிக உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக உருவாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து தெற்கு மக்ஜார்ல வந்து எப்படி அந்த அல் ரபிதா அல் மக்ஜர் என்று புலம்பெயர்ந்தோர் இலக்கிய அமைப்பு தி பென் லீக் என்று எப்படி உருவாக்குறாங்களோ அது மாதிரி வட அமெரிக்கால அதை மட்டும் நான் சொல்லணும். அவங்க உருவாக்குறது வந்து அல் உஸ்பா அல் அண்டோலூசியன் லீக் அப்படின்னு சொல்லி 1933 பிரேசில்ல உருவாக்குறாங்க. பிரேசிலினுடைய சாவோ பாவலா முக்கியமான நகரம். இன்னைக்கு நான் பார்க்கலாம், வித்தியாசமான ஊர்வலங்கள் கேளிக்கையில நடக்கக்கூடிய ஒரு சிட்டி அது பார்க்கிறோம். அப்ப இந்த நாம பார்க்கக்கூடியது இந்த பென் லீக்ல இருக்கக்கூடிய இந்த மைக்கேல் நைமியை பற்றி அந்த பின்புலத்தை பார்த்துட்டு வரோம். அப்ப இந்த அல் ரபிதா அல் மக்ஜர் அந்த இயக்கம் அதனுடைய செயல்பாடுகள் வந்து நான் சொன்ன மாதிரி தேக்க நிலையிலிருந்து கொண்டு போகணும், மக்களுடைய உள்ளுணர்வை வந்து வெளிப்படுத்தணும். எந்த வடிவில ஏகாதிபத்தியம் வந்தாலும் அதை வந்து அவருடைய குறைகளை சுட்டி காட்டணும், மக்களுடைய தேவையை உணர்த்தணும் என்ற அடிப்படையில செய்யறாங்க. அப்ப அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 3 வட்டங்களாக அந்த அமைப்பு இருக்கின்றது. ஒன்று அவர்களுடைய எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள்ல முதல் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் தான் முதல் வட்டத்துல இருக்காங்க. 2வது வட்டத்துல ஸ்பான்சர் இருக்காங்க, நிதியாளர்கள் இருக்காங்க. 3வதுல கரஸ்பாண்ட், தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு செய்திகளையோ அல்லது பண தொடர்புகளையோ அல்லது அவருடைய உறவுகளையோ விஷயங்களை பகிரக்கூடிய ஒரு தொடர்பு கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இதுல வந்து இந்த 3 அமைப்புகளை இருப்பதை நாம் வந்து பார்க்கிறோம். அதுல நம்ம அந்த 5 பேர்ல அந்த முதல் 3 பேரை பற்றி சுருக்கமா சொல்லிட்டு இந்த கல்லில் இதுக்குள்ள நான் போவேன். இந்த முதல்ல வந்து அமீன் ரிகானி என்பவர் தான், நான் சொன்னேன்ல, அவர் தான் முதல்ல வந்து அதை உருவாக்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1920 அமீன் ரிகானி அவர் வந்து மகர் அரபு இலக்கிய அமைப்பாளர்கள் வந்து ஒருவர். அவர் வந்து லெபனான்ல வந்து பிராக்கி என்னும் ஊர்ல வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாரனைட் கிறிஸ்டியன். மாரனைட் என்பது ஒரு பிரிவு, எப்படி சிரியன் பிரிவோ அந்த மாரனைட் கிறிஸ்டியனாக இருக்கிறாரு. அவர் வந்து அங்க பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப வறுமை துன்பம்னால 1888 அமெரிக்கா போய் நியூயார்க் போறாரு. அப்ப திரும்ப 1905 லெபனான் போறாரு. இந்த ஆட்கள் எல்லாருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். இந்த மக்ஜர் இலக்கியவாதிகள் எல்லாருமே அமெரிக்கால போய் உட்கார்ந்துக்கிறவே இல்லை. இவங்க வந்து சிலர் அங்க இருந்திருக்கலாம், ஆனா பெரும்பான்மை என்ன செஞ்சிருக்காங்கன்னா முடிந்த அளவுக்கு தன்னுடைய தாய் மண்ணுக்கு வந்துட்டே போயிருக்காங்க. சில பேர், அதுவும் குறிப்பாக மைக்கேல் ஜோசப் நைமி எல்லாம் ஏறக்குறைய 99 ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருக்கிறார். 99 ஆண்டுகள்ல இவர் வந்து கடைசி இறக்குன்ற வரைக்கும் நியூயார்க்ல கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அதற்கு பிறகு தான் வாழ்ந்த பூமியில தான் அவர் வந்து இறந்தார். யாரு? இந்த ஜோசப் நைமி. 90 நூல்களை எழுதியதாக சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாம் புலம்பெயர்ந்து அங்க உட்கார்ந்துகிட்டு எழுதல. இப்ப இன்னைக்கு இளைஞர்களுடைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து யூரோப்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல கூட எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க எழுதுறது வந்து ஒரு தலைமுறை நகர்ந்து போயிருச்சு, இன்னொரு தலைமுறை வந்து அவன்கிட்ட கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். இதுல கொண்டு கூட்டுதல் நிகழலாம், என்னுடைய கருத்தை தான் சொல்றேன். ஆனா இந்த அமைப்பை சேர்ந்த இந்த காலகட்டத்தில் இருந்த இந்த மனிதர்கள் இந்த ஒட்டமான் பேரரசுடைய காலகட்டத்திலையும் சரி அல்லது ஆங்கில ஏகாதிபத்திய காலத்துல உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிலையா அமெரிக்காவில இருக்க முடியல. அந்த அளவிற்கு ஒரு இலக்கிய பசி அவர்களுக்கு இருந்ததை பார்க்கின்றோம். இப்ப இந்த அமீன் ரிகானி எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒட்டமானுடைய விடுதலை இயக்கத்தினுடைய அந்த அச்சுறுத்தல்களையும் எல்லாம் வந்து தன்னுடைய இலக்கியத்துல வெளிப்படுத்தியவர். ஏறக்குறைய 30 அரபிய இலக்கிய படைப்புகளை படைத்திருக்கிறார், 35 ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறார். அது வந்து அவருடைய புத்தகங்களாக இருப்பதை ஒரு முக்கிய தளம்னால அவரை பத்தி சொல்றேன்.
அவர் வந்து ஒரு மனிதராக நாம் பார்க்கின்றோம். அவருடைய முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு வந்து வேவ்ஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் அதர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே மாதிரி அவர் 1947 ஒரு முக்கியமான புத்தகம், அது தமிழ்ல மொழியாக்கம் இன்னும் பண்ணல, த ஹேர்ட் ஆஃப் லெபனான் இன் அரபிக் என்று இப்ப அரபில இருந்து எழுதுறாரு. த ஹேர்ட் ஆஃப் லெபனான் எப்படி அந்த பகுதியினுடைய இதயமாக இருக்கின்றது, மையமாக இருக்கின்றது என்று, அது ஏன் பிரச்சனைக்குரியதா இருக்கின்றதெல்லாம் அது வந்து சொல்லக்கூடிய புத்தகமா எழுதுறாரு. அதனால அவரை பற்றி நாம் பல்வேறு தளங்கள்ல பார்க்கலாம். நம்ம நண்பர்கள் கூட அவரை பற்றி தெரிந்திருந்தா தொகுத்து இந்த வட்டங்கள்ல பேசிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த கலீல் ஜிப்ரான் மிக முக்கியமான மனிதர். ஏன்னா அந்த மைக்கேல் நெய்மி மாதிரி தான் இவரும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ரொம்ப குறைந்த வயதுல இறந்து போயிடுறாரு. 1883 அவரும் லெபனான்ல பிஸ்கரி என்னும் ஊர்ல வந்து பிறந்தார். இவரும் மாரனைட் கிறிஸ்டியனா தான் இருக்கிறார். 12 வயதுல அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர். 1904 கட்டுரை எழுதினாரு. சிறந்த புகைப்பட கலைஞராக அவர் இருந்திருக்கிறாரு. இவரினுடைய சிறந்த கலைப்படைப்பெல்லாம் வந்து பிரான்ஸ்ல முதற்கொண்டு வந்து வச்சிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல சுயசரிதல் எழுதுறாரு. அந்த காலகட்டத்துல அவர் அமெரிக்கால இருக்கும்போது அவருடைய ஓவியத்தை ரசித்து இவரை காட்டுல வயதுல மூத்த ஒரு பெண்ணு கெஸ்கல் என்ற ஒரு பெண்மணி வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணி 9 வயது வந்து சீனியர் மூத்தவங்க, அவங்க வந்து இவர் மேல ஒரு பற்றுதல்ல இவருக்கு நிறைய நிதி உதவிகள்லாம் செய்து வந்து பிரான்ஸுக்கு அனுப்பி படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து கலைத்துறையில மட்டுமல்ல 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை எல்லாம் வரைந்திருக்கிறாரு. அவர் வந்து அவரை கவர்ந்த எழுத்தாளர்கள் அவர் சொல்றாரு, தன்னுடைய எழுத்துல சொல்றாரு, பொதுவாக இந்த மக்ஜர் இலக்கிய இயக்கங்கள் குறிப்பாக கலீல் ஜிப்ரானாக இருந்தாலும் சரி, மைக்கேல் நெய்மியாக இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய அந்த தங்களுடைய நாட்குறிப்பில் சொல்லும் போது வால்டர் எட்மனையும் எட்கர் ஆலனையும் அதே மாதிரி டால்ஸ்டாயவும் தஸ்தோவெஸ்கியவும் மிக குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கேன். வால்டர் எட்மனையும் எட்கர் ஆலனும் யூரோப்பிய கல்ச்சர்ல இருக்கக்கூடியவர்கள், ஆனால் தஸ்தாவெஸ்கியும் டால்ஸ்டாயும் ஒரு ரஷ்ய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துலதான் மைக்கேல் நெய்மி வந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டுகிறார். இவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தாலும் எட்கர் ஆலனோ அல்லது வந்து வால்ட் விட்மேனோ அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாலும் அந்த மைக்கேல் நெய்மி வந்து இந்த பென் லீக்ல இருந்து வித்தியாசப்படக்கூடியது காரணம் வந்து டால்ஸ்டாயும் தஸ்தாவெஸ்கியும் தான். அது பின்னாடி அவரை பத்தி சொல்லும் போது நான் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப இவர் வந்து இந்த இரண்டாவதா நாம் பார்க்கக்கூடிய அந்த மனிதர் வந்து கலீல் ஜிப்ரான் கலீல் என்ற மனிதர். அவர் தன்னுடைய மிக முக்கியமாக அவருடைய படைப்புகள் எல்லாம் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் வந்து கிழக்கையும் மேற்கையும் இணைக்கத்தான் பார்க்கிறார். வெஸ்டர்னுடைய கல்ச்சரையும் கிழக்கினுடைய அந்த பண்புகளையும் உரையாடல் நிகழ்த்த வேண்டும். அப்படி உரையாடல் நிகழ்த்தினால்தான் மனித மாண்புகள் வந்து வளர்ச்சி அடையும் என நம்பினார் அவர் வந்து இந்த கலீல் ஜிப்ரான். ஆனால் மைக்கேல் நெய்மி வந்து கிழக்கு மேற்கு பிளஸ் ரஷ்யா மூன்றையும், அந்த கிழக்கையும் மேற்கையும் இணைத்தால் மட்டும் பத்தாது, ரஷ்யாவினுடைய விமர்சன பார்வை இலக்கியத்துல வேணும் என்று விரும்பியவர் வந்து மைக்கேல் நெய்மியினுடைய அந்த படிநிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கலீல் ஜிப்ரான் வந்து அவருடைய புத்தகங்கள்ல பெரும்போதே அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா கிழக்கு மேற்கை இணைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியதா பார்க்கின்றோம். சுதந்திரம், ஜனநாயகம், சம வாய்ப்பு, சமத்துவங்கள் இவைகளை எல்லாம் அவர் வந்து தன்னுடைய கருத்தியல்ல வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து மிக முக்கியமாக ஒரு கருத்தை மையப்படுத்தினார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த எப்படி இந்த மிர்தாதீன் புத்தகம் சிறப்பானதோ அது மாதிரி கலீல் ஜிப்ரானுடைய அந்த தி ப்ராஃபட் அதுவும் சமயம் கடந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து அவர் சொல்வார் ஒரு வரி. அவர் என்ன சொல்வாருன்னா, மனித இருப்பு என்பது 2 மெட்டாபிசிக்கல் கண்டிஷனுக்கு இடையில 2 உளவியல் மனம் சார்ந்த உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த 2 விஷயங்களுக்கு இடையில வந்து தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொல்றார். இதை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் ஒரு புத்தகங்கள்ல எழுதுவார். ஒன்று மகிழ்ச்சி, அது ஒரு எட்ஜில் இருக்கு, இன்னொரு எட்ஜில் துக்கம் இருக்கு. இந்த 2க்கு இடைப்பட்ட ஒரு வழியை தான் சுட்டி காட்டினார். இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்த்தோம்னா புத்தரை சொல்லலாம். மத்திய வழி என்று சொல்லுவாங்க. பௌத்தத்துல புத்தர் சொல்றாருல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போகாம ரொம்ப கீழையும் போகாம 2க்கு இடைப்பட்ட ஒரு வழியை காண்பதுதான் பௌத்தம் பேசக்கூடிய. அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏதோ ஒரு வழியில வந்து புள்ளியில இணைகிறாங்க.
அப்ப நாம புத்தரை பின்னாடி அவரை ஒரு சமய ரீதியாக காட்டாம புத்தர் பௌத்தத்தை தோற்றுவிட்டாலும் அவர் பௌத்த சமயம் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு மனித குலத்தினுடைய விடுதலை ஆன்மீகவாதிதான் என்றதை நாம் பார்க்கணும். அது மாதிரி அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவருடைய ஒரு தத்துவ ரீதியாக இவர் சொல்றாரு. அதை அடிபட்டி தான் அவரும் பேசுறாரு. மகிழ்ச்சி ஒரு கட்டத்துல இருக்குன்னா துக்கம் ஒரு கட்டத்துல இருக்கு. இந்த வலியும் மகிழ்ச்சியும் ஒன்றுக்கொன்று இணைந்தால்தான் மனித வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு போகும் என்று அவர் சொல்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இழப்புகள் இல்லாமல் அன்பை பெற முடியாது என்று சொல்றாரு. அப்ப இந்த இழப்பு அன்பு என்பதெல்லாம் அவங்க பட்ட துன்பங்களும் துயரம்தான். வாள் எடுப்பவன் வாளால் மடிவான், கட்டி எடுத்து கட்டியாம அவங்க இன்னைக்கு நான் பாக்குறேன் தத்துவார்த்தங்கள்ல வாளை எடுப்பதும் அடிக்கு அடி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் பைபிள்ல கூட வரும். இந்த பல்லுக்கு பல் அதெல்லாம் சில தத்துவார்த்த ரீதியாக மனிதர்கள் இன்னைக்கு கையில எடுத்தாலும் அதே பூமியில வாழ்ந்த இந்த மனிதர்கள் அதை தூர போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த கலீல் ஜிப்ரானுடைய அந்த இயக்கத்துல அந்த இலக்கிய படைப்புகள்ல பெரும்போது அதுதான் பத்தி பேசுது. அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகம் தி ப்ரொசஷன் என்று சொல்றாங்க. அது 1915 இருந்து 1918 இடைப்பட்ட காலகட்டத்துல நிகழ்ந்த முதல் உலகப் போரினுடைய பின் விளைகள். முதல் உலகப் போர் ஒட்டமன் அவனுக்கும் மற்ற நாடுகளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அந்த ஒட்டமன் பேர அந்த முதல் உலகப் போர்ல நடந்த பின் விளைவுகள், குறிப்பாக மனித இருப்பினுடைய நெருக்கடிகள், அந்த பாலத்தின நெபரால் ஏற்படக்கூடிய பெரும் பஞ்சத்தால் மக்கள் பெற்ற துன்பங்கள், அதை அரசியல் ரீதியாக அவர் பேசினார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். இந்த பஞ்சத்தை உருவாக்குவதெல்லாம் இயற்கை கிடையாது, பஞ்சத்தை உருவாக்குவது ஏகாதிபத்தியம் தான். பாக்குறோம்ல, ஒரு இடத்துல பொருள் குவியும் போது இன்னொரு இடத்துல பொருள் பற்றாக்குறை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மழை காலத்துல கூட நம்ம உதாரணப்படுத்தி கூட பார்க்கலாம். மழை காலங்கள்ல பார்த்தோன்னா வெங்காய விலை ஏன் அதிகமா போகுது அப்படின்னா, சாதாரண காலங்கள்ல வெங்காயத்தை ஒதுக்கி வச்சிருவான். அப்ப மழை காலத்துல தேவைப்படும் போது அது ஒரு இடத்துல இருந்து வரும்போது வெங்காயத்தின் விட இது ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப பஞ்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகார வர்க்கங்கள் உருவாக்குதுதான் அதுக்கு பிறகுதான் இயற்கையை நாம் சொல்ல வேண்டும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அடிப்படையில தான் அவர் சொன்ன அந்த ப்ரொசஷன் என்ற நூல்ல முழுக்க முழுக்க அவர் அந்த மக்கள் பட்ட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல படக்கூடிய துன்பங்களை அந்த துன்பவியல் உணர்வை உணர்த்தி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பியவர் என்று சொன்னார். அவர் ஒரு அருமையான ஒரு கவிதைகள் எழுதினாரு. அந்த கவிதையும் உலக புகழ் பெற்ற ஒரு கவிதை. அதெல்லாம் நம்ம தமிழ்ல கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அந்த கவிதையினுடைய தொகுப்பு பேர் இறந்தவர்கள் என் மக்கள் அப்படின்னு பேசுறாரு. இறந்தவர்கள் என் மக்கள். இறந்தவனை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். அப்ப இறந்தவரின் மக்கள்னா யாரு? இறந்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உள்ளுரை உள்ள இருக்கு. இறந்தவர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அப்ப இதே மாதிரி பார்த்த நம்ம மணி நம்ம 8:30 முடிக்கணும். நான் வேகமா போறேன். மூணாவது அதே மாதிரி அப்துல் மசீக் அகார் அப்படின்னு ஒரு சிறிய எழுத்தாளர். அவர் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் அதை கடந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் தன்னை மக்ஜர் இயக்கத்துல இணைத்து கொண்டவர். அவர் அஸ்ஸயே என்ற இதழ்ல தன்னை முழுவதும் இணைத்து கொண்டவர். அவர் சிரியாவுல பிறந்தவராக இருக்கார். அதே மாதிரி 4வது மனிதன் நசீப் அரிடா. அவர் 1887 943 சிரியாவுல பிறந்தாரு. அவரும் இந்த அரபு மனிதர்கள் பெற்ற துன்பங்களையும் குறிப்பாக ஒட்டமான் ஆட்சியையும் அந்த இன படுகொலைகளை பற்றியும் அவர் எதிர்த்தார். ஆக இது 4 பேர்களை பற்றி பார்த்தா நாம இப்ப உள்ள வர்றோம். இந்த மைக்கேல் ஜோசப் மெய்னி என்றொரு பார்த்தோம் அப்படின்னா 1889 இருந்து 1988 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கின்றார். அவர் நான் சொன்ன மாதிரி அந்த அல் ரபிதா அல் மக்ஜர் என்ற பென் லீகு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புல அவர் தான் அதனுடைய பரப்பை அகலப்படுத்தியது. ஏன்னா 100 வயசு வரைக்கும் நான் எழுதிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கும் அவர் வாழ்ந்த பூமியில அவங்க ஒரு கண்காட்சி, ஒரு கலைக்கூடம் வச்சிருக்காங்க அவருக்கு அந்த சரி. அப்ப அந்த இவருடைய படைப்புகள் ஏறக்குறைய 99 புத்தகங்கள் எழுதியதாக சொல்றாங்க. இவருடைய முகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முகம் பன்முகம் தான். அவர் சிறுகதை எழுதியிருக்கிறாரு, அவர் சுயசரி எழுதியிருக்கிறாரு, அவர் பிறரை பற்றி பயோகிராபி எழுதியிருக்கிறாரு, பயண இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு, மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு, தத்துவ இலக்கியங்களை எழுதியிருக்கிறாரு. ஆகவே ஒரு பெரிய மனிதராக கருதக்கூடிய
ஒரு மனிதனாக இருக்கின்றார். இவர் வந்து குறிப்பாக எங்க பிறக்கிறார் அப்படின்னா லெபனான்ல பஸ்கிண்டா என்ற ஒரு பகுதியில நவம்பர் 22 1839 இவர் வந்து பிறக்கிறார். அப்ப ஒரு நிமிஷம், நெட்டு வந்து கொஞ்சம் குறைவா போகுது, இந்த நெட்டு மாத்தி விட்டுக்கிறாரு, ஒரு நிமிஷம். அப்ப இந்த மனிதர் வந்து அங்க பஸ்கிண்டா என்ற பகுதியில வந்து 89 இவர் வந்து பிறக்கிறார். இவருடைய பெற்றோர் வந்து யூசுப் நெய்மி, அப்பா வந்து தாய் வந்து அம்மா வந்து லெட்விக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, லெட்விக் காலப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் அவங்க வீட்டுல வந்து 8 குழந்தைகள், ஒரு பெரிய ஒரு குடும்பம். அதுல வந்து இவர் வந்து பிறக்கக்கூடிய மனிதராக இவர் வந்து பிறக்கின்றார். அந்த உறவுகள்லாம் அதான் அவருடைய குடும்ப சூழல். இவரை பற்றி இவருடைய நோக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த மக்ஜர் இலக்கிய இயக்கியவாதிகள் கிழக்கை மேற்கோடு இணைத்தார்கள். மேற்கினுடைய சமத்துவம் வேண்டும், மேற்குடைய சுதந்திரம் வேண்டும், மேற்கினுடைய காதல் வேண்டும், மேற்கினுடைய வீரம் வேண்டும், அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வேண்டும். அதை வந்து இந்த மக்களோட இந்த இலக்கியத்தோட இணைக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வரும்போது, இவர் வந்து விமர்சனங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பார்வைக்கு கொண்டு வரார். அது வந்து அவருக்கு முழுவதும் வந்து பின்புலமாக அமைந்தது, ரஷ்யா பின்புலம் தான் அமைந்ததாக அவரை பற்றி உள்ள விஷயங்கள் சொல்றாங்க, எழுத்தாளர்கள் சொல்றாங்க. அப்ப அவர் வந்து பஸ்கிண்டாவில் வந்து லெபனான்ல வந்து 1839 இவர் வந்து பிறக்கிறார். தொடக்க கல்வி வந்து தன்னுடைய ஊர்ல தான் படிக்கிறார் பஸ்கிண்டாவில். அதற்கு பிறகு இவர் வந்து நாசரேத்து போறார். நாசரேத் அந்த போய் பார்த்தா அங்க வந்து RIOPS, ரஷ்யன் இம்பீரியல் ஆர்த்தடாக்ஸ் என்ற ஒரு பாலஸ்தீனம் சொசைட்டி, அதாவது அன்றைய காலத்துல வந்து ஒட்டமன் பேரரசு ஆதிக்கத்துல இருந்து சரி, அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துல சரி, அவங்க எப்படி உள்ள இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த கிழக்கு திருச்சபை ரஷ்ய பின்புலத்துல அங்க வந்து கல்விக்கூடங்களை வந்து பல்வேறு இடங்கள்ல வச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த வறுமை முகாம்கள், கீழ்நிலைப்படுத்தப்பட்ட அல்லது ஏழ்நிலைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்காக அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து அந்த இடத்துல வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு அங்க இருப்பதாக பேசப்படுது. குறிப்பாக சிரியா, பாலஸ்தீனம், லெபனான் போன்ற ஈர்த்து போன்ற இடங்கள் எல்லாம் பின்தங்கிய மக்களுக்காக இந்த கல்வியை வந்து அந்த அமைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இவர் வந்து அந்த பஸ்கிண்டாவுல பிறந்து அங்க படிச்சு தொடக்க கல்வி முடிச்சு நாசரேத்துலதான் வந்து அந்த நிறுவனத்துல வந்து படிக்கிறார். அப்ப இந்த மனிதர் வந்து முக்கியமா நான் சொன்ன மாதிரி மேற்குலகத்தினுடைய புனவியல் வாதத்தை வந்து ரஷ்ய இலக்கிய விமர்சன யதார்த்த வாதத்தோடு இணைத்துதான் இந்த மக்ஜர் இலக்கிய மரபுகளை வந்து வடிவமைக்கிறார். அந்த இலக்கியங்களை பற்றி நான் அடுத்த வகுப்புல அந்த மிருதாத்தை பற்றி பேசும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப இவருடைய அந்த இலக்கிய கோட்பாடு வந்து மேற்குலகையும் அரபு பூமியையும் ரஷ்ய இலக்கிய விமர்சனத்தையும் இணைந்த உள்வாங்கிதான் அந்த அரேபிய அந்த இலக்கிய மரபுகளை வந்து ஒன்றிணைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இவருக்கு இயற்கையிலேயே அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் அந்த இம்பீரியல் சொசைட்டில படிச்சதுனால சில விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்களை வந்து அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு ஆங்கிலம், ஒரு ரஷ்ய மொழி பின்புலம் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அதனாலதான் இவருடைய இலக்கிய தடம் வந்து அந்த மக்ஜர் இலக்கியவாதிகளுடைய தடத்திலிருந்து இது வேறுபட்டு இருப்பதை பார்க்கின்றோம். இவர் என்ன செஞ்சாரு, நாசரேத்துல படித்து முடித்த பிறகு இவர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் இவருக்கு கிடைக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் எங்க கிடைக்குது அப்படின்னா ரஷ்யாவுக்கு போய் மேற்கத்திய அங்க இருக்கக்கூடிய ஒரு படிப்பு படிக்க. ஏன்னா 2வது ஒரு செமினேரியனாவும் இருக்க போறார். இவர் ஆக்சுவலா வந்து செமினேரியில தான் போய் சேர்றாரு. அவங்களுடைய அந்த சிரியன் முறைப்படி சமய கல்வியை கற்பதற்காக தான் அந்த நாசரேத்திலிருந்து அங்க அனுப்பப்படுகின்ற ஒரு ஸ்காலர்ஷிப்ல தான் போறாரு. ஆனா அவர் வந்து குருத்துவமோ துறவரமோ போகல, அங்க போய் படிக்க போறாரு.
அங்க படிக்க போகும்போதுதான் இவருக்கு வந்து ஒரு பல மாற்றங்கள் வந்து ஒரு அனுபவ சூழல்களை எல்லாம் அங்க வந்து கண்கின்றார். ஏறக்குறைய வந்து அவர் வந்து 1905 இருந்து 1917 வரைக்கும் அந்த பகுதியில வாழ்ந்த ஒரு 1905 இருந்து 10 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் அங்க இருந்திருக்கின்றார். அப்ப மிக முக்கியமான புரட்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நேர்ல கண்டிருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய சமூக பதற்றத்தையும் நெருக்கடியையும் நேர்ல வந்து கண்டிருப்பதாக அவருடைய எழுத்துக்கள்ல சொல்லப்படுகிறது. இந்த மனிதன் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாலும் அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் போறாரு. அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து 1912 அங்க அமெரிக்காவுக்கு போறாரு. குடும்ப வறுமை, ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பெரும்போது பேர் அங்க போயிட்டு இருக்கான். போகும்போது இவரும் போய் தான் அந்த பென் லீகுல வந்து இணைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு அங்கதான் ஒரு மனமாட்டம், அதாவது ஒரு பிடிக்கல, மேற்கத்திய கல்ச்சர் வந்து பிடிக்கல. என்னன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதி தீவிரமான நுகர்வு டாலர் சந்தை பொருளாதார முன்னெடுப்புகள் 1905 அவன் வைக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ வளர்ச்சி காணுகின்ற போது அந்த அதிதீவிரமான நுகர்வு டாலர் சந்தை பொருளாதார முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லி நான் மொழிபெயர்த்தேன். இந்த டாலர் சந்தை பொருளாதாரத்துக்கு அவங்க எந்தெந்த அடிப்படையில் அது குடும்பம் வரைக்கும் எப்படியெல்லாம் பாதிக்குது, அது தனிநபரை எப்படியெல்லாம் பாதிக்குது, அவருடைய அந்த யதார்த்தமான வாழ்க்கையை எப்படி சீரழிக்குது அப்படின்னா அவருக்கு அது வெறுப்பு வருது. அதே மாதிரி அவருக்கு வந்து பெரிய நகரங்களுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவருக்கு பிடிக்கல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கேளிக்கை அனுபவங்கள், கேளிக்கை கலாச்சாரங்கள், அது அமெரிக்கர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் போன்றவையெல்லாம் அவருக்கு வந்து ஒரு வெறுமையை தாண்டுவதை பார்க்கின்றோம். அப்ப அவர் இந்த இடத்துலதான் அவர் எதை எடுத்துக்கிறாருன்னா, ரஷ்ய அவளை தான் பெற்ற அந்த அனுபவம், அந்த மக்கள் உழைப்பிற்காகவும் அவர்கள் அந்த கூட்டு மனப்பான்மையும் ஒரு சம பங்கிடை மையமாகக்கூடிய ஒரு சமத்துவ நோக்கை உருவாக்கக்கூடிய அந்த அடித்தளங்களை, ஏன்னா புரட்சி அப்பதான் நடந்து கொண்டிருக்கு, ரஷ்ய புரட்சிகளை அவர் பார்க்கக்கூடிய சூழல்ல இருக்க, அது வந்து அவரை வந்து பெரிதும் கவர்ந்ததாக தன்னுடைய குறிப்புகள்ல சொல்றார். அந்த மக்களினுடைய விடாத உழைப்பும் அந்த மக்களுடைய சமூக அரசியல் குறித்த சிந்தனைகளும் எப்படி ஜார் மன்னனை தூக்கி எறிந்ததோ, எப்படி ஒரு பெரிய புரட்சியை தோற்றுதோ அதை தான் உள்வாங்கி அவர் என்ன செய்யறாரு, நம்ம பாலஸ்தீனத்துல இந்த லெபனான் பகுதிகளை நாம் இதை வந்து உள்வாங்கி தன்னுடைய இலக்கியத்தை படைக்கிறார். அதற்காக ஒரு மேற்கத்திய இலக்கியங்களை புறந்தள்ளல, மேற்கத்திய இலக்கியத்தினுடைய தாக்கமும் இருந்தது. ஆனால் அதையும் கடந்தவராக இந்த ரஷ்யாவினுடைய அந்த அன்றைய சோவியத் யூனியனுடைய அந்த உள்வாங்கல் வந்து அவர்கிட்ட இருந்ததை பார்க்கிறோம். அவருடைய அனுபவ பதிவுகள்ல அந்த ரஷ்ய இலக்கியங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இவர் தன்னுடைய நூல் குறிப்புல வந்து பெரும்போது அந்தோனி செக்கோவ், டால்ஸ்டாய், தஸ்தாவெஸ்கியினுடைய அந்த குற்றமும் தண்டனையும் நூல் இருக்குல்ல, அது வந்து அவர் ரொம்ப மிக முக்கியமாக கவர்ந்ததாக அவர் வந்து சொல்றார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ரஷ்ய மொழியின் மீது தாம் கொண்டுள்ள ஒரு ஈடுபாட்டை தன்னுடைய அந்த டைரியில வந்து குறிப்பிடாரு. பின்னாடி ஒரு புத்தகமாவே அதை போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தன்னுடைய அரபு இலக்கியத்தையும் ரஷ்ய இலக்கியத்திற்கும் உள்ள அந்த தூரத்தை வந்து அவர் கணக்கிடுறார். அது வந்து அவர் சொல்றாரு, எனக்கு வந்து அவர் சொல்லக்கூடியது ஒரு ஓமை வழியாவே பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்துல இருந்ததை நான் மொழிபெயர்த்து பேசுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய கிணறு தோண்ட எனக்கு ஆசை அப்படின்றாரு. ஆனால் போதிய உபகரணங்கள் இல்லை. அக்கிணற்றின் அடிப்பகுதியை காண விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இந்த கிணறு என்பது ரஷ்யா. தண்ணீரை தேடி நான் போனேன்றார். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் உடனே என் மீது உள்முகமாக திருப்பி கோபமும் வெறுப்பும் கொண்டேன். எனக்கும் கிணற்றுக்கும் உள்ள இடைவெளி எனக்கு தடையா இருந்தது. மிக நெடிய ஒரு இடைவெளியாக அந்த இடைவெளியை உணர்ந்திருக்கிறார். அப்ப எனக்கு மொழி புலமை இல்லாததால் ரஷ்ய இலக்கிய வாசிப்பு என்பது என்னுடைய இதயத்துல நான் முழுமையாக உணர முடியவில்லை. இருந்தாலும் ரஷ்ய இலக்கிய ஆர்வம் என்னை அதிகரித்து கொண்டே இருந்ததால் எனது தாய்மொழியான அரபு மொழியை ரஷ்ய மொழியுடன் ஒப்பிட முனையும் போது மொழியின் இருப்பான அரபு இலக்கியம் குறித்து ரொம்ப துன்பப்பட்டேன். எனக்கு ஆர்வம் இருக்கு. நான் ஏற்கனவே அந்த கொஞ்சம் அந்த ஸ்கூல்ல நாசரேத்துல ரஷ்ய பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த மொழி, அப்புறம் உக்ரைன்ல அந்த படிச்ச அந்த அறிந்து கொண்டு அந்த அனுபவ மொழியை வைத்துக்கொண்டு நான் அந்த அரபு இலக்கியத்தை வாசிக்க தொடங்கும் போது வறுமை தென்பட்டது, இலக்கிய வறுமை தென்பட்டது. அதனால் என்னுடைய மொழி படைப்பாளர்கள் மத்தியில் எனக்கு கோபம் உண்டு. இருப்பினும் ரஷ்ய எழுத்தாளர்களைப் போல அரபிய இலக்கிய எழுத்தாளர்கள்
மாற்றம் பெற விரும்பினேன் என்று அவர் வந்து தன்னுடைய பயோடேட்டால சொல்ல வர்றார். இது வந்து இந்த பென் லீக்ல இருக்கக்கூடிய மற்ற எழுத்தாளர்கள் இதை பற்றி எல்லாம் அவங்க பேசல. ஏன்னா அந்த சூழல்ல அவங்க வந்து புலம்பெயர் உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அவர்களையெல்லாம் தாண்டிய ஒரு 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 மனித உணர்வு, சமத்துவ தன்மை, ஒரு சமய பின்புலம் இல்லாத, ஒரு இன அடையாளம் இல்லாத ஒரு போக்கு அன்றைய காலகட்ட ரஷ்யாவில தான் இருந்ததை நான் பார்க்கிறேன். அதை வந்து இவர் வந்து கையில எடுத்து அது வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறார். அப்ப லெபனான்ல இருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்ட சிறந்த மாணவர்கள்ல இவரும் ஒருவராக இருக்காரு. ஏறக்குறைய 5 ஆண்டு அங்க வந்து கல்வி கற்றதாய் நான் சொன்னேன். அப்ப இவர் அங்க இருக்கும்போது ரஷ்யாவில சமூக புரட்சி நகர்ந்து கொண்டு ஒரு பக்கம் வந்து இருக்கு. அப்ப வேலை நிறுத்தங்கள் நடக்குது. அதற்கு முந்தைய அந்த மக்களினுடைய பசி, வறுமை, புரட்சி தோன்றக்கூடிய அடித்தளங்கள், மன தீப்பிழம்புகள், இது ஒரு பக்கம் பார்க்கிறார். மறுபக்கம் அதனுடைய விளைவாக தொழிலாளருடைய புரட்சியையும் பார்க்கிறார். இதுல இந்த ரெண்டும், அந்த புரட்சிக்கு முன்னுள்ள சூழல், புரட்சிக்கு பின் உள்ள சூழல், இந்த ரெண்டும் அவருக்கு சமூகம் குறித்த முன் யோசிப்புகளை மிக அதிகமாக அவருக்கு வந்து தோற்றுவிக்குது. அப்பதான் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, கற்பனை புனைவியல் இலக்கிய நோக்குகளை தவிர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து அந்த புனைவியல்ல மக்களுடைய விஷயங்களை பேசினாலும் அதை மறு வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யறாரு, புதிய யதார்த்த இலக்கிய விமர்சன நோக்குகளை வந்து தன்னுடைய இலக்கிய நகர்வுல வந்து வைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவருடைய இலக்கிய நகர்வு என்பது ஒரு கற்பனை புனைவியலை தாண்டி ஒரு உள்ளுணர்வை அடிப்படையாக வைத்த ஒரு விமர்சன அடிப்படையில் தன்னுடைய நோக்கத்தை வைக்கின்றார். 1908 வந்து தன்னுடைய ரஷ்ய மொழியில வந்து எழுத ஆரம்பிக்கிறார். சமூக, அரசியல், கலாச்சார சூழல்ல வெளிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர் தன்னுடைய இலக்கிய உணர்வாக தன்னுடைய நாட்குறிப்புகள்ல வந்து எழுதுறார். அப்ப அது வந்து தன்னுடைய மொழியில அவர் வந்து ரஷ்ய மொழியிலையும் சில இலக்கியத்தை எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார், அரேபிய மொழியில மிக அதிகமாக எழுதியிருக்கிறார். அப்ப அந்த அரேபிய மொழியில எழுதும் போது உணர்வுகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். தாய்மொழி உணர்வு என்பது நம்ம பார்க்கிறோம் அதிகமாக இருக்கும். அப்ப ஆனா அவருக்கு அடிப்படையில வந்து ரஷ்ய மொழிக்கும் அந்த அரபிய மொழிக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஏன்னா ரஷ்ய பள்ளிக்கூடங்கள் அங்க நிறைய இருக்கு. அப்ப நாம கற்ற பிறகு இங்க வந்தோம்னா, தன்னுடைய பூமிக்கு வந்தாலும் சரி அல்லது அமெரிக்கா போனாலும் சரி, ரஷ்ய மொழி இலக்கியத்தை ரஷ்ய மொழியிலேயே நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு உரையாடல் நிகழ்வதற்கு நல்ல வசதியா இருக்கும். ஏன்னா ரஷ்ய எழுத்தாளர் இருப்பான், ரஷ்ய உரையாடல் இருப்பான், ரஷ்ய மக்கள், துன்பப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிறலாம். அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கமாக தன்னுடைய இதை சொல்றார். அவர் வந்து டால்ஸ்டாயுடைய எழுத்தை வந்து உலகின் ஒளி என்றே சொல்றார். அது வந்து அவருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஒளி. அது ஏன் அரபு நாட்டுக்குள்ள வரலன்னு சொல்லி ஒரு ஆதங்கமே படுறார். ஏன் ரஷ்ய டால்ஸ்டாயினுடைய எழுத்துக்கள் வந்து அரபிய மொழியில வந்து ஏன் மொழிபெயர்க்கப்படவில்லை அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்துல, அதை தன்னுடைய வரியில சொல்றார். அப்ப அந்த உத்வேகம் தான் அவர் வந்து இந்த மாதிரி அரபு நவீன விமர்சன இலக்கியங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது அவர் வந்து அவருடைய பார்வை முழுவதும் அன்பை அடிப்படையாக வைத்த விமர்சனமாக தான் போச்சு. அவர் வந்து ஆளார் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமத்துவ நோக்கில தான் வந்து நாம வந்து வாழணும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது அரபியர், இஸ்லாமியர்களான, ஏன்னா அவர் நேரடியாக சமயங்களை பற்றி தன்னுடைய புத்தகங்கள்ல வந்து குறிப்பாக அந்த மிர்தாத் என்ற புத்தகத்துல அது வந்து வாசிப்பதற்கு அது ஒரு நாவல் மாதிரி இருக்கும், தத்துவம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வாசிக்கும் போது கொஞ்சம் நுணுகி பார்த்தால்தான் அதுல இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்களை வந்து புரிந்து கொள்ள முடியும். மிர்தாத் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு சமயம் பேட்டி கேட்டாங்க, உங்க புத்தகங்களை பத்தி நீங்க சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எனக்கு வந்து 99 புத்தகங்களை வந்து நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த புத்தகங்கள்ல வந்து 98 புத்தகங்கள் அவர் சொல்றாரு, அவர் சொல்ல என்னுடைய பெரும்பான்மையான புத்தகங்கள் ஒரு 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 சூழல்ல எரிந்து போனால் கூட பரவாயில்ல, நான் கவலைப்படல. ஆனா மிர்தாத் என்ற ஒரு புத்தகம் மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஆனா அவர் சொன்ன மாதிரி அந்த புத்தகம் ஏறக்குறைய 30 மொழிகள்ல மொழிபெயர்த்தப்பட்ட நூலாக அந்த நூல் இருக்கு. அது வந்து 30 மொழி என்று சொல்லுகின்ற போது அவருக்கு வழிகாட்டியா இருந்தார்கள் 5 வருஷம் ஒரு ஆள் சொன்னேன்ல, அந்த கலீல் ஜிப்ரானுடைய தி ப்ராஃபட், அது கூட 20 மொழியில தான் மொழிபெயர்த்தாங்க.
கலீல் ஜிப்ரானை வந்து இவருக்கு வந்து மைக்கேல் நைமிக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல போனா தன்னுடைய ஒரு குரு மாதிரிதான் பாவித்தார். ஏன்னா கலீல் ஜிப்ரானுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறைந்த கால வாழ்க்கை. அவர் வந்து சீக்கிரமே இறந்து போனார். ஒரு நரம்பு தளர்ச்சியிலையும் அவர் வந்து வறுமையிலே வாழ்ந்து இறந்து போறார். அந்த கலீல் ஜிப்ரானுடைய புத்தகத்தையே இவருடைய புத்தகம் வந்து முந்தியதாக பார்க்கிறோம். அப்ப அவருக்கு வந்து ஒரு அடிப்படையாக அந்த மாதிரி இலக்கியங்கள் வந்துச்சு அப்படின்னா அது ரஷ்ய இலக்கியத்தினுடைய அந்த விமர்சன பார்வை, அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய உழைப்பு, எளிமை, பொறுமை, இரக்கம், மண்ணின் மீதான அன்பு, அதெல்லாம் அவரை வடிவமைத்தது. குறிப்பாக அவர் தன்னுடைய நூல்ல சொல்றாரு, நிக்கோலாய் கோகால் படைப்புகள், டால்ஸ்டாயினுடைய போர் மற்றும் அமைதி, நெப்போலியனுடைய ஏற்பட்ட போர் பற்றிய குறிப்புகள், அது மட்டும் இல்லாம ரஷ்ய இலக்கியத்தினுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய புஷ்கின் அவருடைய படைப்புகள், அவரெல்லாம் ரொம்ப முதன்மை வைத்து பேசுறார். செர்ஜி நிகேடின், நிக்கோலாய் நெக்ரோவ், ஷெம்கோவின் எழுத்துக்கள் போன்றவற்றையெல்லாம் விரும்பி கற்று தன்னுடைய புத்தகங்களை வந்து அவர் வந்து சொல்ல வருவதாக சொல்றார். அப்ப இந்த இவர் வந்து அந்த புஷ்கினை பற்றி சொல்லும் போது ஒரு வரி மிக முக்கியமான ஒரு வரியா சொல்றார். அது வந்து நான் குறிச்சு வச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றி படித்தேன், ஆனா புஷ்கினை பற்றி படிக்கும் போது அந்த 2 வரி அவர் வரியிலே சொல்றேன். இந்த கவிஞர் என் மீது எத்தனை பதிவுகளை விட்டு சென்றார் என்பது எனக்கே தெரியாது, இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அவருக்கு வந்து டால்ஸ்டாய் ரொம்ப பிடிக்கும், தஸ்தோவெஸ்கியினுடைய புத்தகமும் பிடிக்கும். ஆனா என்னவோ தெரியல, அவர் வந்து இந்த புஷ்கினுடைய அந்த கவிஞர் அவரை பற்றி சொல்லும் போது அவரை பற்றி ஒரு படி மேலேயே பேசுறார். என் மீது எத்தனை பதிவுகளை விட்டு சென்றார் என்பது எனக்கே தெரியாது, இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அப்படி வந்து அவர் தன்னுடைய அந்த நூல்ல வந்து எழுதுறாரு. இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றி இருந்தாலும் கிறிஸ்தவ சபையை வந்து வெளியே வந்துடுறார். கிறிஸ்தவ சபையினுடைய பிற்போக்குத்தன்மை எல்லாம் இருக்கிறார். அவர் வந்து ஏன்னா ஏற்கனவே டால்ஸ்டாயெல்லாம் அதை வந்து சுட்டி காட்டியவர்கள். அதனால அந்த எழுத்தை படிக்கும் போது இவரும் பகுத்தறிவை தான் வலியுறுத்துகின்றார். அப்ப அவர் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தன்னுடைய நூல்ல மொழிபெயர்த்ததை நான் அப்படி சொல்றேன். அவர் சொல்றார், தனித்துவத்தை விட சமூகத்திற்கு முன்னுரிமை உண்டு எனவும், அதே நேரத்தில் சமூகமானது தனிப்பட்ட கருத்துக்களையும் உரிமைகளையும் வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தன்னுடைய நூல்ல சொல்றார். எனக்கு வந்து ஒரு தனி நபர் என்பதை காட்டிலும் சமூகம் என்பது முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். தனித்துவத்தை விட சமூகத்திற்கு முன்னுரிமை உண்டு, அதே நேரத்தில் சமூகமானது தனிப்பட்ட கருத்துக்களையும் உரிமைகளையும் வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று தன்னுடைய நாட்குறிப்புல குறிப்பிடுகின்றார். அது மாதிரி அவர் வந்து சர்ச்சை பற்றி, அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சமயங்கள் அன்றைய காலகட்டத்துல எப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்க, சமயம் எப்பொழுதுமே இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காது. எந்த சமயமா இருந்தாலும் சரி, ஒரு பாசாங்குத்தனம், ஒரு வெளிவேடத்தனம் நிகழ்த்தி கொண்டுதான் இருப்பாங்க. அது நாம் பார்க்கின்றோம். அப்ப அதை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, பொய்கள், பாசாங்குத்தனம், திருட்டு, வதந்தி போன்ற அனைத்து தீமைகளின் உருவகம் சர்ச் எனது ஆன்மாவிற்கான போர்வையை இறுக்கமாக்கியிருந்தார். எனக்கு வந்து புத்திரர் தான் போர்வை வேணும். பொதுவா நம்ம ஆன்மாவை தான் தேடுவோம். நம்ம வந்து சமய ரீதியாக ஆன்ம தேடுதல் என்று தேடல் என்பது இருக்கும். சொல்றாரு, சர்ச்சு வந்து பொய்கள், பாசாங்குத்தனம், திருட்டு, வதந்தி போன்ற அனைத்து தீமைகளின் உருவகம். அது எனது ஆன்மாவிற்கான போர்வையை இறுக்கமாக்கியது. அப்ப இறுக்கமாக்கும் போது கையெல்லாம் பிய்யுதுன்றார். அதனை சரி செய்யும் ஆற்றல் எனக்கு இல்லை. போர்வையை பொத்தி இருக்கேன், குளிர தாங்க முடியல, போர்வையக்கூடிய நரம்பெல்லாம் பிய்யுதுரா, நூலெல்லாம் பிஞ்சு போகுதுரா அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஜியனுக்கு அவர் எப்படி முரண்படுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வர்றாரு. அவர் முரண்படுவதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துலதான் யூரோப்பியர்கள் ஏதோ ஒரு விடத்துல கிறிஸ்தவ சமயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான். ஒட்டமன் பேரரசு செய்த அதே விஷயத்தை தான் அவங்களும் செஞ்சாங்க. அவங்க அந்த வரலாறை பார்த்தோம் அப்படின்னா, அந்த உதாரணமாக அந்த காலகட்டத்தில் 1922, 1947 இஸ்ரேல் விடுதலை அடைவதற்கு முன்னாடி கூடிய அந்த பால்மோர் பிரகடனம் என்று சொல்லுவாங்க. அது ஒரு துரோக பிரகடனமாக தான் அராபியர்கள் இன்னைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கின்றான். பால்மோர் பிரகடனம், அதை பற்றி நான் இங்க சொன்ன நேரம் ஆயிரும். ஏன்னா அப்ப கிறிஸ்தவம் ஏதோ ஒரு வடிவத்துல, அதான் சொன்னேன், சமயங்கள் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து தன்னுடைய அந்த செய்கையை செய்யத்தான் செய்யும். அப்ப இவர் சொல்றாரு, தையல்கள் பீகின்றன, அதனை சரி செய்யும் ஆற்றல் எனக்கு இல்லை என வந்து அவர் வந்து குறிப்பிடுகின்றார். ஆகவே இவர் வந்து அதை வந்து பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப இவருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப ஆதங்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் வந்து சர்ச்சை தான் கேள்வி கேட்கிறார்.
தீமையினுடைய தோற்றம், மரணத்திற்கு பின் என்ன நிகழ்கின்றது போன்ற கேள்விகளுக்கு விடை காண முற்பட்டார். அதே போல நம்ம பேசக்கூடிய நித்திய தண்டனை, நித்திய மன்னிப்பு, அதாவது சாபம், ஆசி போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை தன்னுடைய இலக்கியத்துல தேடினாரு, கேள்வி கேட்டார். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு குரூப்புக்கு நித்திய தண்டனைன்னு கொடுக்குறோமே, இன்னொரு குரூப்புக்கு நித்திய ஆசிரியர் வேறுபடுத்துறோமே, அப்ப அதுக்கு முன்னாடி கடவுள் அன்பே ஆனவர், கடவுள் அன்பின் வடிவமானவர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்ப அன்பிற்கு கூடிய வடிவமா இருக்கக்கூடிய அந்த உருவம் எப்படி குழுக்களை டிவிஷனாக பிரிக்குது? ஒரு குழுக்கு தண்டனையும் ஒரு குழுக்கு ஆசீர்வாதமும் புண்ணியமும் எப்படி தர முடியும் என்று ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார். அப்ப இப்படியெல்லாம் அவர் ரிலீஜியன்ல எழுப்பியதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அவருடைய இந்த நூல்கள் அவருடைய ஒரு மாற்று வடிவ பாதையில, விமர்சன பாதையில கொண்டு போனார். அதே மாதிரி முக்கியமாக இவருடைய அந்த மிருதாத்தினுடைய புத்தகம் எல்லாம் இன்னொரு வகுப்புல விரிவா பேசுறேன். அதே மாதிரி இவர் பேசிய இந்த நம்ம வாசன்ல அந்த குஸ்தினை பத்தியோ ரிலீஜனை பத்தி வரக்கூடிய ஆட்டோகிராபி எல்லாம் ஒரு நூலாக வெளிப்படுத்தினார்கள். சபூன் என்ற நூல் ஏறக்குறைய 70 வயதுல அந்த நூலை எழுதினார். அதே மாதிரி இவரும் ஒரு காதல், மிக முக்கியமாக ரஷ்யாவில் இருக்கும்போது ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறார். அந்த பெண்ணை மையமா வைத்துக் கொண்டும் அதே நேரத்துல ஏமாற்றங்களும் வழிகளும் துன்பங்களும் எப்படி மனிதனை வருத்துகின்றன என்று ஒரு புத்தகத்தை, ஒரு கவிதை தொகுப்பா எழுதினார். அது இந்த தி ஃப்ரோசன் ரிவர் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அந்த நூல் ஒரு கவிதை நடையில இருக்கு, காதலையும் சொல்லுது, அதே நேரத்துல ஒரு தத்துவ ரீதியாகவும் பேசுது. ஒரு துன்பம்னா என்ன, பிரிவுனா என்ன அப்படின்னு சொல்லி பேசக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார். இன்னும் அவரை பத்தி பேசுற நேரம் ஆயிரம், முடிக்க வரேன். அதாவது இறுதியாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அவருடைய படைப்புகள்ல எதனால ரெண்டை அவர் மையப்படுத்தினார். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு ஒரு எப்படி நான் அங்க சொன்னேன்ல, மகிழ்ச்சி துக்கம் என்று கலீல் ஜிப்ரான் ஒரு கருத்தை முன்வைத்தாரோ, அதே மாதிரிதான் இவரும் ஒரு கேள்வியை முன்வைத்தார். என்ன அப்படி வச்சார் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வரன்னா, ஒரு பக்கம் அமைதி இருக்கு, இன்னொரு பக்கம் சவுண்ட் இருக்கு. அவர் ஆங்கில வரியில நம்ம சொல்ல போனா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் வாஸ் எ இமிடியேட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் தி சைலன்ஸ் அண்ட் த சவுண்ட் ஆஃப் த நியூ வேர்ல்ட் அவுட் சைட் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தினுடைய உள்ள ஒரு விதமான அமைதியும், உலகத்தினுடைய வெளியே ஒரு சப்தமும், ஒரு அலைச்சலும், ஒரு அதிகார தொடியும் இருக்கும்போது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இருண்மையான வாழ்க்கை. அப்ப நாம் அதற்கான வெளியை தேடணும். அமைதி, இறைச்சல், இந்த ரெண்டுக்குப்பட்ட நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தேடுறார். அவர் தேடுவதற்கு அவர் தன்னுடைய சுயசரிதையில பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடுறாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் மிர்தாத் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர் நிறைய சில புத்தகங்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தோமானால் ஆந்தாலஜி தொகுப்புரையே கொடுத்திருக்காரு. தன்னுடைய பற்றி நூல் எல்லாம் தொகுத்து மைக்கேல் நைமி ஆந்தாலஜி என்று சொல்றாரு. அதே மாதிரி வீண்டு தெரஸ்டிங் ஃப்ளோர், அப்புறம் டக் ஜே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்புறம் கலீல் ஜிப்ரானுடைய நூலை தி ப்ராப்பர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் தி வாய்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று எழுதுறாரு. அப்புறம் நிறைய நூல்களை எழுதக்கூடியதா இருக்கிறாரு. பாக்குறோம் அப்படின்னா கடைசியில அவருடைய வாழ்க்கை என்பது 1988 அவர் லெபனானுக்கு 32 வர்றாரு. 32 1988 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அமைகின்றது. அப்ப நம்ம பார்க்கின்ற போது இவருடைய அந்த நோக்கு என்பது அன்றைய காலத்துல புலம்பெயர்ந்த இலக்கியத்தை செழுமைப்படுத்தக்கூடியதா இருந்திருக்கிறாரு. அது எல்லா மக்களுக்குமான ஒரு குரலை அவர் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதை பற்றி விரிவான விளக்கங்களை இன்னும் பேசலாம். அதை பற்றி நாம் வாய்ப்புகள் கிடைக்கும் போது பேசலாம். ஆகவே இந்த உரையை எனக்கு கொடுத்த தோழமை உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எந்த அளவிற்கு உங்களுக்கு சென்றிருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. ஓரளவிற்கு நான் அறிந்ததை உங்கள்கிட்ட பதிவு செய்திருக்கிறேன். இதை எதிர்த்தரப்பினர் கேள்வியா வைக்காம, ஏன்னா இதை பற்றி ஆழமாக நாம் புரிய வேண்டும் என்றால் இன்னும் தேட வேண்டும். தேடுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு பாதையை தான் நான் மேற்கொண்டேன். நான் பெருமைக்காகவோ நான் சொல்லல, ராமச்சந்திரன் சார் சொன்னார். ஏனென்றால் ஒரு தமிழ் பேராசிரியர் இணையத்துக்குள்ள போய் தேடுவது என்பது ஆங்கிலத்தை தேடலாம், ஆங்கிலத்திலே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவரை பத்தி இந்த மிர்தாத்தினுடைய புத்தகங்கள்ல கூட நான் பார்த்தேன். தமிழ்ல மொழி செய்யக்கூடிய எந்த நூல்லையுமே மைக்கேல் நைமியை பத்தி இவ்வளவு நான் கொடுக்கக்கூடிய தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் பேசப்படல. நேரடியாக புத்தகத்துக்கு தான் போயிருக்காங்க. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான இந்த தோழமை உள்ளங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி பேராசிரியர் இதயராஜா அவர்களுக்கு. இந்த முறை நீண்ட நேரம் அவர் ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த உரை மீது ஏராளமான சந்தேகங்கள் வரலாம். ஏன்னா வரலாற்று விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அப்புறமா அவருடைய இலக்கிய வாசிப்பை பற்றி பேசியிருக்கிறாரு. அவருடைய தத்துவ அர்த்த நிலைப்பாடை பற்றி பேசியிருக்கிறார். அவருடைய விமர்சன கருத்துக்களை பேசியிருக்கிறார். இந்த இந்த உரையின் மீது நம்ம இப்போ கொஞ்ச நேரம் விவாதிக்கலாம் என்று கருதுகிறேன். கேள்விகள் கேட்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, வணக்கம் சார். ஆல்பர்ட் ஃப்ரம் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். சொல்லுங்க சார். ஒரு 5 கருத்துக்களை மட்டும் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்களுடைய பார்வைக்கு வைக்க விரும்புகின்றேன். எனக்கு பேராசிரியர் இதயராஜாவினுடைய இந்த ஒரு லெக்சர்ல ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வம் மிகுந்ததற்கான காரணம் கலீல் கிப்ரான். கிட்டத்தட்ட 12வது வயசிலேயே அவர் லெபனானிலிருந்து பாஸ்டன் நகரத்தை நோக்கி அவர் புலம்பெயர்ந்து சென்றார். இந்த மௌஜர் இலக்கிய இயக்கத்தினுடைய முக்கியமான எழுத்தாளர்களில் கலீல் கிப்ரான் ஒருவர் என்று நாம் சொல்ல முடியும். கலீல் கிப்ரானுடைய தீர்க்கதரிசி, இதை பேராசிரியர் தம்பி முனைவர் இதயராஜா அவர்கள் பலமுறை குறிப்பிட்டார்கள். அவருடைய உரையினுடைய இறுதியில் அவர்கள் இன்ப துன்பம் பற்றியும் குறிப்பிட்டார்கள். அதுவேதான் அவருடைய தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் சாப்டர் 8வது அத்தியாயத்தினுடைய கருப்பொருளாக விளங்குகிறது. ஜாய் அண்ட் சாரோ ஆர் இன்செப்பரபிள். அதில் தான் 2 உவமைகளை அவர் சொல்வதை கேட்கலாம். எவ்வாறு ஒரு யாழ் என்பது அந்த இசை கருவி நம்மளுடைய ஆத்மாவிற்கு சுகம் தரக்கூடிய ஒரு இசையை மீட்டுவதற்கு முன்பு அது ஒரு மரமானது கத்தியால் வெட்டப்பட்டு அது குடையப்பட்டு ஒரு ஹாலோ ஸ்பேஸ் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அந்த யாழ் உருவாகிறது. அதே போல நம் திராட்சை ரசம் அருந்தக்கூடிய ஒரு கப், அந்த கிண்ணமானது ஒரு குயவருடைய உலையில் சுடப்பட்டு பக்குவப்பட்ட பிறகுதான் நம்மை நோக்கி வருகின்றது. Therefore, joy and sorrow are inseparable என்ற தத்துவத்தை மிக அழகாக தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் 8வது சாப்டரில் கலீல் கிப்ரான் சொல்லி செல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆர்வத்தில் தான் நான் பேராசிரியர் இதயராஜா அவர்களுடைய இந்த உரையை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இரண்டாவதாக, வரலாற்று பார்வையில் மௌஜர் இலக்கிய இயக்கத்தினுடைய முக்கிய கூறுகளை தம்பி பேராசிரியர் இதயராஜா அவர்கள் மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த உரை அவர் கூறியது போல 2 செஷனா நம்ம வைக்கிறதுக்கு பின்னால பார்க்கலாம். இதுல என்னுடைய ஒரு சஜஷன் டு தி பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த துருக்கி இலக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஓடன் பாமுக் அவர் எழுதிய மை நேம் இஸ் ரெட் அல்லது ஸ்னோ என்ற நாவல்களை பற்றியும் கூட ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒரு ஒப்பியல் நோக்கில் செய்ய முடியுமா என்பதை பற்றி ஆய்வாளர்கள் சிந்திக்கலாம். 2006வது வருடத்தில் நோபல் பிரைஸ் வாங்கியவர் ஓடன் பாமுக் அவர்கள். மூன்றாவதாக, இந்த மௌஜர் இலக்கிய இயக்கமானது எவ்வாறு ஆங்கில இலக்கியத்தில் 18வது நூற்றாண்டினுடைய இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரைக்கும் ஒரு நியோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அதிலிருந்து விலகி செல்வதற்காக வேர்ட்ஸ்வொர்த் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர்கள் உருவாக்கிய அந்த ரொமான்டிக் லிட்ரேச்சர் எவ்வாறு உருவானதோ அதே போன்றுதான் இந்த மௌஜர் லிட்ரேச்சரும்
19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் அந்த நியோ கிளாசிக்கல் லிட்ரேச்சரிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்ற ஒரு அவாவில் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வரைக்கும் ஒரு டாமினன்ட் லிட்ரேச்சராக இருந்தது. எனக்கு இளையராஜா இந்த டாபிக்கை எடுத்து அவர் மிக அழகாக மிக நீண்ட இந்த உரையை ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ என்று வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்வார். அதுபோல இந்த ஒரு 1.25 மணி நேரம் அவர் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ பவர்ஃபுல் இமோஷன்ஸ் அதுபோல மிக அழகாக அவர் இதனை உரையாற்றியிருக்கின்றார். இந்த மீர்தாத் அப்படின்னாக்க டு ரிட்டர்ன் அர்த்தம், திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரே ஒரு சொற்றொடர் இந்த புக் ஆஃப் மீர்தாத்ல இருந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு வாக்கியம், நோ லவ் இஸ் லவ் தட் சப்ஜுகேட்ஸ் த லவர். அந்த இருவர் காதலிக்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது இன்னொருத்தரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது உண்மையான அன்போ அல்லது காதலோ கிடையாது என்று மிக்கேல் நைமி சொல்லி செல்வதை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த புக் ஆஃப் மீர்தாத் என்பது ஒரு பேரபிள், ஒரு ஃபிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தமிழ் துறை ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு என்னுடைய சஜஷன், இந்த ஆங்கில இலக்கியத்தில் உள்ள 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜான் பன்யனுடைய தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற அதுவும் ஒரு நீண்ட ஒரு அலிகரி. அதையும் இந்த புக் ஆஃப் மீர்தாதையும் ஒரு ஒப்பியல் நோக்கில் ஆய்வு செய்வது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். இந்த புக் ஆஃப் மீர்தாத் பற்றி பேராசிரியர் இளையராஜா அவர்கள் சொல்லி சென்றார். எனக்கு அதனுடைய தீம்ஸ், அடிக்கருத்துகள், அன்பு, காதல், மனம் திருந்துதல், முதுமை, வாழ்க்கையும் மரணமும், கீழ்ப்படிதல், இவ்வாறு மனிதன் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான அடிக்கருத்துகள் அவற்றில் இருக்கின்றன. ஆகவே மிக அழகாக இளையராஜா அவர்கள் இந்த வரலாற்று பார்வையில் இந்த மௌஜர் இலக்கியத்தை சொல்லியிருக்கின்றார். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடை அவர் மிக அழகாக ஒரு கருத்து ஒரு டிஃபெண்ட் பண்ணும்போது MDT ஹிந்து கல்லூரியில் நான் அதனை பார்த்தேன். அதிலிருந்து அவர் எவ்வளவு விசாலப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய வீச்சை என்பதை பார்க்கும்போது எனக்கு மிக மிக ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நிச்சயமாக பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களும் தோழர் SK கங்கா அவர்களும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பெருமைப்படலாம். தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ் துறை நிச்சயமாக இதற்கு பெருமைப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது. நன்றி. தோழர் பேசுறாங்களா? பேசுங்க தோழர். ஒரு அற்புதமான ஒரு உரை. ஒரு எழுத்தாளருடைய படைப்பை வாசித்து புரிந்து கொள்வதற்கு முன் அந்த படைப்பாளியினுடைய வரலாறு, பின்புலம் இதை பத்தி படிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லுவாங்க. அப்படி படிக்கும் பொழுது அதை பத்தி பின்புலம் முழுக்க தெரியும் பொழுது அந்த படைப்பை ஒரு வேறொரு பரிமாணத்தில் நமக்கு புலப்படும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்து. அந்த அடிப்படையில மேல் நெய்மியுடைய வரலாறு, அந்த பகுதியுடைய வரலாறு, அவர்களுடைய வரலாறு, அவர் பங்கெடுத்த இலக்கிய நிகழ்வுகள், அந்த மகுஜருங்கிற அமைப்பு பற்றிய வரலாறு எல்லாவற்றையும் சொல்லி அடுத்த அமர்வில் மிருதாத் புத்தகத்தை பத்தி பேச போறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த புரிதல் ரொம்ப செழுமையா இருக்கும் அப்படிங்கிறது, இதுக்கு கடுமையான உழைப்பை மேற்கொண்டிருக்காருங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. அந்த அவருடைய கடுமையான முயற்சிக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் வாழ்த்துக்களும். மிர்தாத் புத்தகம் பத்தி சொன்னாரு. அவங்க முறையிலேயே ஓஷோ புகழுரையை பத்தி சொன்னாரு. ஓஷோ இன்னொன்னு சொன்னாரு, என்னன்னா இந்த ராஸ்கல் எழுதுனா நான் இந்த புத்தகம் எழுதியிருப்பேன். அந்த அளவுக்கு உரிமையோடையும் அன்போடையும் இந்த புத்தகத்தை வியந்து பாராட்டியிருக்காரு ஓஷோ. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை மிக அற்புதமா அழகா மொழிபெயர்த்திருக்காரு நம்ம புவியரசு ஐயா, கவிஞர் புவியரசு. அந்த எனக்கு பெரிய தத்துவ பின்புலமோ தமிழ் அறிவு பின்புலமோ எனக்கு இல்லை. இருந்தாலும் கூட நான் இந்த மிர்தாத் புத்தகம் புவியரசு மொழிபெயர்ப்பு படிச்ச உடனே அதுல வர்ற அந்த தத்துவார்த்தமான சில ஸ்டேட்மெண்ட்ஸ், உதாரணமா குள்ளமே உயரம், ரியல் ஹைட் இஸ் ஆக்சுவலி டுவார்ஃப்
அப்படிங்கிற அந்த ஒரு பொருள்ல அதை விளக்கி சொல்லிட்டு ரத்தன சுருக்கமா அந்த திகழ மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ரத்தன சுருக்கமா சொல்லும் பொழுது குறைவாக பேசுபவனே சிறந்த பேச்சாளன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த மாதிரி நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகா ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் குரல் வெண்பாவில ஒரு 50 எழுத ஆரம்பிச்சேன். என்டையர் புக்கை எழுதிடலான்னு ஒரு 50 எழுதிட்டேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு பாதி கால்வாசி புத்தகம் கவர் பண்ணிட்டேன். அதை அடுத்த முழுசா முடிக்கிறது முன்னாடி வேறு வேலைகள் வந்தது. அது அப்படியே பெண்டிங் நிற்குது. அந்த அளவுக்கு எந்த பின்புலமும் அறிவு சார்ந்த எந்த பின்புலமும் இல்லாத எனக்கே இவ்வளவு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு புத்தகமா விருதாக இருக்குன்னா உங்களை போன்ற அறிவுத்துறையில ஆழங்கள் பட்டவர்களுக்கு அது மிகவும் உற்சாகமான ஒரு செய்தியா தான் இருக்கும். மிருதாத் புத்தகத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு. அதற்காக அவருடைய அடுத்த உரையை நான் அவரோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வேற பேசுறீங்களா? ஆரத்தி ராஜ் சார் பேசுறீங்களா? சரி. கங்கா அன்பான தோழர்களே, நம்ம பேராசிரியர் தம்பி இதயராஜா ஒரு அருமையான ஒரு உரையை தந்திருக்காங்க. அருமையான ஒரு உரைன்னு சொல்றதோட எனக்கு என்ன தோணுன்னா ஒரு அருமையான ஒரு திறப்பு. நம்முடைய பேராசிரியர் நாவா ஆய்வு குழுவிலும் சரி, இல்லாட்ட ஜீவானாவா சிந்தனை பள்ளியிலும் சரி, நாம எடுத்து பேச வேண்டிய ஒரு பாடுபொருளை அவங்க தேர்ந்தெடுத்து பேசியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். உதாரணமாக இந்த மிருதாதின் புத்தகங்களுடைய நூலை நான் வாங்கி வைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனா இதுவரை அந்த நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு உண்மையிலே கிடைக்கல. ஒருவேளை அந்த புத்தகத்தை பற்றி உள்ள சிறப்பு எனக்கு கிடைக்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு இதயராஜாவினுடைய உரை அப்படிப்பட்ட ஒரு திறப்பை நமக்கு தந்திருக்குது. அந்த நூல் எப்படிப்பட்ட நூல் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்குது. அந்த வகையில இன்னைக்கு உள்ள உரை என்பது நிறைய பேருடைய கண்களை திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிருதாதனுடைய புத்தகம் இல்லாட்ட தீர்க்க தரிசி போன்ற நூல்கள்லாம் உலக அளவுல பெரிய அளவுக்கு கிளாசிக்காக இருக்கக்கூடிய நூல்கள். அந்த நூல்களை நாம் இன்னும் ஆழமாக படிப்பதற்கான ஒரு அடிவைப்பை இன்னைக்கு இதயராஜா அவனுடைய உரை மிகச்சிறப்பாக தந்திருக்குது. அதுல அவங்க பேராசிரியர் ஆல்பர்ட் அவர்கள் சொன்னது, இல்லாட்ட நம்ம கவிஞர் காமு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த உரைக்கு இன்னமும் மெருகூட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த வகையில பேராசிரியர் இதயராஜாவுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அடுத்த உரையை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பான தோழர்களே, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு கங்கா சொன்னது மாதிரி பேராசிரியர் இதயராஜா மூலமாக ஒரு சிறப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு நல்ல உரையை வழங்கிய, அதை விட அந்த உரை பற்றி 2 பேரு அந்த மிர்தாத்ங்கிற நூலை பற்றி அறிந்தவர்கள், வாசித்தவர்கள், பேராசிரியர் ஆல்பர்ட் அவர்களும் தோழர் காமு அவர்களும் மிக சிறப்பாக இந்த உரையை பாராட்டியதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் வாசிச்சது இல்லை,
இந்த இந்த பாராட்டு என்பது இதயராஜாவுக்கு அடுத்த உரையை தயார் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. பல நண்பர்கள் இன்று ஏறக்குறைய 24-25 பேர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் வீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி முகநூலில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும், இனி பார்க்கவிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் ஆய்வுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 50வது கூட்டத்தை நோக்கி நாம் வேகமாக போய்கொண்டிருக்கணும். 50வது 4 ஆண்டுகள் முடிகின்றன. தொடர்ச்சியாக ஒரு மாதம் கூட இடைவெளி இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு, அதுதான் முக்கியமானது. நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்வில் எங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த கூட்டத்தில், ஆய்வு கூட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.